சூர்யா ராஜராஜன் ஒளி புத்தக சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சூர்யா ராஜராஜனின் உயிர் நீயே பெண்ணே கதையை கேட்க போறோம். இந்த கதையின் குரலாக நான் உங்கள் அன்பு தோழி அமுதா. சரிங்க, இந்த கதையை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம கதையை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அத்தியாயம் 6. எப்போதும் போல குழலி வீட்டிற்கு சென்று நண்பர்கள் அனைவரும் சாப்பிட அமர்ந்தனர். கோவிந்தன் சுமதி இருவரும் பத்திரிகை வைக்க அலைவதால் அதிகம் அவர்களை வீட்டிலேயே பார்க்க முடிவதில்லை. அன்று முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என சிதம்பரம் அவர்களை அழைத்திருக்க எல்லோரும் ஓய்வாக அமர்ந்தார்கள். சிறியவர்கள் எல்லோரும் அரட்டை அடித்து கொண்டு ஒரு பக்கம் கதை பேசி கொண்டிருக்க பெரியவர்கள் ஒன்றாக அமர்ந்தார்கள். அப்புறம் சம்பந்தி, உங்க சொந்தக்காரர்களுக்கெல்லாம் துணி எடுக்க போகணும், எப்போ போகணும்னு கேட்கத்தான் வர சொன்னேன் என சிதம்பரம் ஆரம்பித்தார். அதுக்கு என்ன சம்பந்தி, நீங்க எல்லாம் என்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்களோ சொல்லுங்க, அன்னைக்கே போகலாம் என கோவிந்தன் சொன்னார். அப்ப இந்த வாரத்திலேயே ஒரு 8 போயிட்டு வந்துடுவோமா சம்பந்தி? அதுக்கப்புறம் கல்யாண சோழி தலைக்கு மேல கிடக்கும். சாதி சனமெல்லாம் இப்பவே வர ஆரம்பிச்சிட்டாக. அவங்கள சரியா கவனிக்கலனா அதையே ஒரு குறையா சொல்லி போடுவாங்க. அது என்ற குடும்பத்துக்கே அசிங்கம். நம்ம ஆசாரிய வர சொல்லியிருக்கேன். என்ன விதமா வேணும்னாலும் நகை செஞ்சு தருவாரு. எங்க அப்பா காலத்துல இருந்து அவர்கிட்ட தேன் செய்யறது. உங்களுக்கும் ஏதாவது நகை வேணும்னா சொல்லுங்க, பண்ணி போட சொல்லுவோம் என சிதம்பரம் சந்தோஷமாய் சொன்னார். சுமதிக்கு ஆசை இருந்தாலும் தன் கணவன் மேல் உள்ள பயத்தில் அமைதியாக இருக்க அவர் எதிர்பார்த்தது போலவே கோவிந்தன், அதெல்லாம் வேணாம் சம்பந்தி, இவகிட்ட நான் வாங்கி கொடுத்த நகையே ஏகப்பட்டது இருக்கு, அதுவே போதும். கதிரவனுக்கு வேணும்னா செயினுக்கு மாடல் டிசைன் போட்டுக்கலாம் என சொல்லிவிட்டார். சுமதிக்கு உள்ளுக்குள் பொறுமை மட்டும்தான் முடிந்தது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்ததற்கு காரணமே இல்லாமல் செய்து விடுவார் போலிருக்கிறதே. இவர் வாங்கி கொடுத்த நகை எவ்வளவு காணும்? ஆனால் இங்கே நகையும் பணமும் கொட்டி கிடக்கிறது. இவர்கள் கேட்கும்போது இந்த மனிதன் வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருக்க வேண்டியதுதானே. இவர் பெரிய இவர் மாதிரி இடையில் புகுந்து வேண்டாம் என்கிறாரே என குமைந்து போனார். அதற்கு மேலும் சுமதியால் என்ன செய்ய முடியும்? இப்போதைக்கு வாயை திறக்க முடியாது. எப்படியும் அந்த பெண் அங்கே வாழ வரப்போகிறது. இதைவிட பல மடங்கு செய்துதானே அனுப்ப போகிறார்கள். அப்போது பார்த்து கொள்வோம் என நினைத்தார். துணிக்கடையில் மட்டும் என்ன ஆனாலும் இவர் பேச்சை கேட்கவே கூடாது என முடிவெடுத்து கொண்டார். கதிரவன் காலையிலிருந்து குழலி மேலேயே கண்களை அலைபாய விட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவள் அவனை திரும்பி பார்க்கவே இல்லை. அதே போலத்தான் நிலவனும் அழகியை பார்வையால் வருட அவளும் திரும்பியும் பார்க்கவில்லை. இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்த ஸ்ரேயாவிற்குத்தான் குழப்பமாக இருந்தது. இவன் என்னடானா அந்த பொண்ணு காலில் விழுந்து கட்டிக்கன்னு சொன்ன மாதிரி நேத்து அந்த பில்டப் விட்டா, இன்னைக்கு அந்த பொண்ணு திரும்பி கூட பார்க்கலையே. ஒருவேளை சும்மா கதை விட்டுருப்பானோ இருக்கும். இவனை போய் அந்த பொண்ணு திரும்பி பார்க்குமா என்ன என உதடு வளைத்து அலட்சியமாக அவனை பார்த்தாள். நல்லா அவ பின்னால சுத்தி அசிங்கப்படட்டும், அப்போதான் ஏன் அருமை புரியும் என ஸ்ரேயா ஒருவித நக்கல் சிரிப்புடன் அங்கிருந்து நகர்ந்தாள். கொஞ்ச நேரம் புருவம் சுருக்கி அழகியை பார்த்த முகில், இந்த பெண் என்ன நேற்றையெல்லாம் அப்படி வணிந்தது, இன்று கண்டும் காணாமல் போகிறது. சரி போகட்டும் என அலட்சியமாக தோள்களை குலுக்கிவிட்டு கொண்டான். ஆரம்பத்திலிருந்து அழகியே பார்த்து கொண்டிருந்த முகில் அவள் திரும்பி பார்க்கவில்லை எனவும் அவன் பார்க்காமல் ஒதுங்கிக் கொள்ள, இப்போது ஏன் தன்னை பார்க்கவில்லை என அழகி அவனையே பார்க்க ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரத்திற்கு மேல் அழகிக்கு பொறுமை பறக்க ஆரம்பித்தது. வந்ததிலிருந்து பார்த்து கொண்டிருந்தவன் இப்போது பேச்சுக்கு கூட என் பக்கம் திரும்ப மாட்டேன் என்கிறானே என அவனையே சுற்றி சுற்றி வந்தாள். கதிரவன் தன்னை பார்ப்பது குழலிக்கு தெரிந்துதான் இருந்தது. இருந்தாலும் அவனோடு பேச அவளுக்கு விருப்பமில்லை. மேலே படிக்க குழலிக்கு ரொம்பவும் விருப்பம்தான். அதோடு வேலை கிடைத்தால் அதை செய்யவும் நினைத்திருந்தாள். அதனால்தான் மாப்பிள்ளை சென்னை என்றதும் போட்டோவை கூட பார்க்காமல் ஒத்துக்கொண்டாள். இப்போதும் அவன் தினக்கல்லூரிக்கு போகக்கூடாது என சொன்னாலும்
தொலைதூர கல்வியில் சேர்ந்து அவளுக்கு விருப்பமான படிப்பை படித்துக் கொள்வாள். கதிரவனுக்கு அவள் படிப்பது பிடிக்கவில்லை என சொல்லியிருந்தாலும் ஒத்துக்கொண்டிருப்பாள். ஆனால் அவன் அம்மாவை காரணம் காட்டியதுதான் சற்று நெருடலாக இருந்தது. நீ படித்து என்ன செய்ய போகிறாய் என கேட்க சற்றென்று அவளுக்கு கோபம்தான் வந்தது. படித்தாலும் வேலைக்கு போக முடியாது என சொல்லாமல் சொல்கிறான். அப்படிப்பட்டவன் தொழில் செய்ய எனக்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர முயற்சித்து இருக்கலாமே. அப்பா பெரியப்பா அண்ணன்கள் தான் பெண்கள் வேலைக்கு போவதும் தொழில் செய்வதும் நமது பரம்பரையில் இல்லை என கட்டுப்படுத்துகிறார்கள் என்றால், சென்னை போன்ற பெரிய நகரத்தில் வளர்ந்த இவனும் இப்படி இருக்கிறானே. இதை கூட ஒரு விதத்தில் ஒத்துக்கொள்ளலாம். அடுத்து அவன் சண்முகத்தை பற்றி கேட்டதுதான் அவளுக்கு உச்சக்கட்ட ஆத்திரத்தை கிளப்பியது. அவன்தான் புத்திக்கெட்டத்தனமாய் என்னென்னமோ உளறுகிறான் என்றால், அதை கேட்டுவிட்டு வந்து அது உண்மையா என கேட்கிறான் என்றால் இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவன் எதற்கு இவ்வளவு தூரம் வந்து ஏதோ ஒரு ஊரில் தெரியாத பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும்? அவன் ஊரிலேயே அவனுக்கு நன்றாக தெரிந்த பெண் நிறைய பேர் இருப்பார்களே, அவர்களில் யாரையாவது கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியதுதானே. இதற்கே இப்படி என்றால், சுத்துப்பட்டு கிராமத்தில் எல்லோருமே என்னை திருமணம் செய்யாத கோபத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். அதையெல்லாம் நம்பிக்கொண்டு வந்து கேள்வி கேட்டால் நிச்சயம் என்னால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. முதல் முறையாக அப்பா அண்ணன்களுக்கு கட்டுப்பட்டு திருமண விஷயத்தில் முடிவு எடுத்திருக்க கூடாதோ என தோன்றியது. குழலியிடம் பேச வேண்டும் என்று ஆண்கள் அனைவரும் அவள் இருக்கும் இடத்தை தேடி சென்றனர். இப்போதெல்லாம் அவர்களுடைய பெண் தோழிகள் குழலி கூட்டத்துடன் சேர்ந்து கொள்கிறார்கள். வழியில் நின்ற மாட்டு கூட்டத்திடம் இடிக்காமல் செல்ல வேண்டும் என்று கதிரவன் சுற்றி கொண்டு செல்லலாம் என சொல்ல, டேய், அதுக ரோட்டுக்கு நடுவுல நிக்கும், அதுங்களுக்கு பயந்துகிட்டு நம்ம 1 கிலோமீட்டர் சுத்தி போகணுமா? இப்ப என்ன, உனக்கு அந்த மாட்டு கூட்டத்தை விளக்கணும், அவ்வளவுதானே? ஐயா, நான் இருக்கும்போது உங்களுக்கு கவலை எதுக்கு என முகில் வீரமாய் முன்னே வந்தான். கையை முறுக்கி கொண்டு அந்த மாட்டு கூட்டங்களுக்கு இடையில் முகில் செல்ல, டே முகி, அதுங்களை பார்த்தாலே டெரரா இருக்கு, அதுங்க கிட்ட ஏண்டா வம்பு வச்சுக்கிற? அப்படியே சுத்தி போனாதான் என்ன கேடு உனக்கு என விஷ்ணு கத்தினான். டேய், நான் என்ன உங்களை மாதிரி பயந்தாங்கோலிங்களா? நான் வீரேன்டா, சும்மா பயப்படாம என் பின்னால வாங்கேடா என முகில் முன்னான் செல்ல, கதிரவன் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ என புலம்பியபடி பின்னால் வந்தான். ஏய் மடே, மரியாதைய நகரு என அதனோடு முகில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்க, எத நகரா? ஆமா, அது உன் முறப்பொண்ணு பாரு, நீ சொன்ன உடனே நகரத்துக்கு, டேய் அடிச்சு விரட்டுடா என விஷ்ணு கத்தவும், அந்த வேகத்தில் முகிலும் உடலில் முறுக்கேற நடுவில் நின்ற ஒரு மாட்டை அடித்து விரட்ட, அதனுடைய ஜோடி மாடு கோபத்துடன் முகில் முன்னால் வந்து நின்றது. டேய் விஷு, அந்த மாட்டை அடிச்சா இது ஏண்டா முன்னாடி வந்து நிக்குது என முகில் பயத்துடன் கேட்டான். டே முகி, நீ அடிச்ச மாடை கவனிக்கலையா? அது லேடிஸ் மாடுடா என விஷ்ணு சொல்ல, லேடிஸ் மாடா? அது என்னடா என முகில் புரியாமல் கேட்டான். அதுதான்டா கோமாதா, எங்கள் குலமாதா, அந்த மாடுடா என விஷ்ணு சொல்ல, மாட்டுல கூட லேடிஸ் மாடுனா உடனே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் பாரு, இவ்வளவு நேரம் இங்க நின்ன நமக்கெல்லாம் தெரியல என ராம் அவனை வாரினான். டேய், அதுதான் உலகத்துக்கே தெரிஞ்ச ரகசியமாச்ச. சோழ கொள்ள பொம்மைக்கு சேலை கட்டி விட்டதையே அன்னைக்கு வெறிச்சு வெறிச்சு பார்த்தான், அதுவாடா இப்ப முக்கியம். இப்ப எந்த மாதிரி நிலையில நிக்கிற, இப்ப வந்து அத சொல்லிக்கிட்டு இருக்க? அது பசுமாடா இருந்தா என்னடா, அத முதல்ல சொல்லு என முகில் விஷ்ணுவை பார்த்தான். ராமையும் முகிலையும் முறைத்த விஷ்ணு, உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன் என சொல்லிவிட்டு, அது இதோட ஆளா இருக்கும் போலடா, அதனாலதான் இப்படி பொங்கிட்டு வந்து நிக்குது என சொன்னான். அவன் சொன்ன பிறகுதான் அந்த மாட்டை பார்க்க அது முகிலை தீவிரமாக வெறித்து கொண்டு நின்றது. அவனை மட்டுமல்ல, நால்வரையுமே அது வெறிக்கொண்டு பார்க்க, டேய் இது பார்வையே சரியில்லடா, வாங்கடா ஓடிடலாம் என சொல்லிவிட்டு கதிரவன் முன்னால் ஓட, ராம் முகில் விஷ்ணு மூவரும் பின்னால் ஓடி சென்றனர். ஆளுக்கு ஒரு திசையில் எல்லோரும் ஓட, யாரை துரத்துவது என அந்த காளை மாட்டுக்கு தெரியவில்லை. அதனால் தன் துணைவியை அடித்த முகிலையே துரத்தலாம் என முடிவெடுத்து அவனை துரத்தியது. உயிர் பயம் என்றால் என்னவென்று அப்போதுதான் முகிலுக்கு தெரிந்தது.
உயிரை கையில் பிடித்துக்கொண்டு தலை தெறிக்க எங்கே போகிறோம் என்றே தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்தான். பெண்கள் எல்லோரும் சேர்ந்து சைக்கிளில் ரேஸ் வைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள். எப்போதுமே அவர்களுக்குள் அது ஒரு வழக்கம்தான். அந்த பகுதியில் பெரும்பாலும் ஆட்கள் நடமாட்டம் இருக்காது. அதுவும் அந்த நேரத்தில் எல்லோரும் வயலிலும் தோப்பிலும் இருப்பார்கள். அதனால் எப்போதும் போல குழலி தன் தோழிகளுடன் சேர்ந்து ரேஸ் வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். எல்லோரையும் முந்தி குழலியும் அழகியும் தான் முதலிடத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் பாதி தூரத்திலேயே மூச்சிறைக்க நின்றுவிட இவர்கள் இருவரும் தங்களுடன் போட்டியிட்டு பின்னால் வந்து கொண்டிருந்தவர்களை திரும்பி திரும்பி பார்த்தவாறு வந்தனர். அழகியும் ஒரு கட்டத்தில் சோர்ந்துவிட குழலிதான் வேகமாக சென்று கொண்டிருந்தாள். அழகி முடிந்தவரை போட்டி போட முயற்சிக்க குழலி சிரித்தவாறு வேகமாக சைக்கிளை மிதிக்க எதிரில் வந்த முகிலை அவள் கவனிக்கவில்லை. மாட்டை பின்னால் திரும்பி பார்த்தபடியே தலை தெறிக்க ஓடி வந்த முகிலும் சைக்கிளில் மிக வேகமாக வந்த குழலியும் எதிரெதிரே முட்டிக்கொள்ள வந்த வேகத்திற்கு முகிலை சைக்கிளில் முட்டி தூக்கி எரிந்து இருந்தாள். ஐயோ என்றவாறு அவன் தூர போய் பழையபடி சேற்றில் விழ அவன் உடல் முழுவதும் சேறு அப்பிக்கொண்டது. ஐயோ அம்மா, இடுப்ப உடைச்சிட்டாளே என கதறியபடி எழுந்து வந்த அவனை கண்டு என்ன முயன்றும் அழகிக்கும் குழலிக்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. கலகலவென்று அவர்கள் சிரிக்க ஆரம்பிக்க பின்னால் வந்த அவர்களின் தோழிகள் கூட்டமும் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தது. எல்லோரையும் அவன் முறைக்கவும் குழலி கண்ணை காட்டி மற்றவர்களை அங்கிருந்து அனுப்பி வைக்க அவனுடைய மற்ற நண்பர்களும் வந்து சேர்ந்தார்கள். அவர்களை பார்த்ததுமே முகில் ஆத்திரத்துடன், எங்கடா போய் தொலைஞ்சிங்க, இந்த கடங்காரி இடுப்ப உடைச்சிட்டா என கடுகடுத்தான். அவ்வளவு நேரம் சிரித்து கொண்டிருந்த குழலி அவன் பேச்சில் முகம் மாற அவனை பார்த்து முறைத்தாள். ஏய், யார பார்த்து கடங்காரின்னு சொல்ற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, சொல்லிட்ட. உன்னை தாண்டி சொன்ன. ரோட்ல ஆள் வர்றது கூட தெரியாம அவ்வளவு வேகமாவா சைக்கிள்ல வருவாங்க? ஐயோ அம்மா, இன்னும் 4 நாளைக்கு எந்திரிக்க முடியாது போல இருக்கே என முனகினான். ரோட்ல ஆள் தெரியாத அளவுக்கு எனக்கு ஒன்னும் கண்ணு கெட்டு போகல. நீ நிதானமா நடந்து வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். மாட்டுக்கு பயந்து தலை தெறிக்க ஓடியில வந்த. பிரேக் போட்டு நிறுத்துறதுக்குள்ள நீயா வந்து முட்டி தூர போய் விழுந்துட்ட. இதுல காரணமே இல்லாம என்ன திட்டுறியா என அவனை முறைத்து பார்த்தாள். உனக்கு கண்ணு கட்டு போகல, ஆனா மூளை கட்டு போயிடுச்சு. போன தடவை தான் ஸ்கூட்டி ஓட்டிட்டு வந்து எங்க இடுப்பு எலும்ப உடைச்ச. இந்த தடவை சைக்கிளை ஓட்டிட்டு வந்து மறுபடி அதே இடத்துல என்ன டேமேஜ் பண்ணிருக்க. உனக்கு தான் ஓட்ட தெரியாதுன்னு தெரியுதுல்ல. வீட்லயே ஒரு ஓரமா ஓட்டி பழக வேண்டியது தானே. எடுத்த உடனே ரோட்ல தான் ஓட்டுவீங்களோ? பெரிய மகாராணி, ஆளையும் மூஞ்சியும் பாரு என முகில் அவளை திட்டி தீர்த்தான். மூஞ்சிய பத்தியெல்லாம் நீ பேசுறியாடா? நல்ல வீங்கி போன பெருச்சாளி மாதிரி இருந்துகிட்டு நீ என் மூஞ்சிய பத்தி பேச வந்துட்ட. இது எங்க ஊருடா. ரோட்ல என்ன உன் தலை மேல கூட ஓட்டுவேன். அதை கேட்க நீ யாருடா? இதுவரையிலயும் நீ ரோட்ல ஓட்டுனதா நினைச்சுக்கிட்டு இருக்கியா தாயி? இவ்வளவு நாளும் என் மேலதான் ஓட்டிக்கிட்டு இருக்க. இனிமே என் தலையில வேற தனியா ஓட்டணுமா? இருவரும் மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க சண்டையிட்டு கொண்டிருக்க இருவரில் யாரை சமாதானப்படுத்துவது யாரை அடக்குவது என தெரியாமல் மற்றவர்கள் விழிப்பிதுங்கி நின்றனர். ஒரு வழியாக கதிரவன் இடை புகுந்து இருவரையும் சமாதானப்படுத்தி அங்கிருந்த போர் செட்டுக்கு முகிலை அழைத்து செல்ல சொல்ல அழகி முன்னால் வந்து தான் அழைத்து போவதாக சொன்னாள். குழலி முறைத்துவிட்டு திரும்பி நின்று கொண்டிருக்க அழகி அவளை சுரண்டி, நீ சொன்னேன் அந்த பம்பு செட்டுக்காரரு தண்ணி போட்டு விடுவாரு, நீயும் கூட வாடி என அவளை அழைக்க அவர்களுடன் போக பிடிக்கவில்லை என்றாலும் வேறு வழியில்லாமல் முறைத்து கொண்டே சென்றாள். குழலி சொன்னதும் மோட்டரை போட்டுவிட முகில் அதில் இறங்கி சேறு போக குளித்து கொண்டிருந்தான். பேண்டையும் ஷர்ட்டையும் கழட்டிவிட்டு இன்னருடன் குளித்து கொண்டிருக்க முகில் சட்டையை கழட்டியதும் அவன் கட்டுடல் அப்பட்டமாக தெரிய அவனையே விழிவிரிய அழகி ரசித்து கொண்டிருந்தாள். யதார்த்தமாக அழகி பக்கம் திரும்பிய குழலி கண்களாலேயே அவள் முகிலை விழுங்கி கொண்டிருக்க, ஆத்தாடி, இது என்ன காமப்பார்வையால இருக்கு என்றபடி முகிலை பார்த்தாள். அவனும் அழகியை பார்த்தாலும் கண்டும் காணாமல் தன் வேலையில் மட்டும் கவனமாக இருந்தான். இதுக சரி வராதுங்க. இதுக ரெண்டையும் இப்படியே விட்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே முதலிரவு நடத்திடுங்க போல இருக்கு. நாம தான் தலையிட்டு ஏதாவது செஞ்சாகணும். ஏய் அழகி,
அங்க நின்னு என்னடி பராக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறவ, இங்கிட்டு வாடி என குழலி கத்தி அடைக்க பதற்றத்துடன் திரும்பி அழகி உடனே அங்கிருந்து நகர்ந்து குழலியிடம் ஓடி வந்தாள். ஏய் குழலி, ஏண்டி இப்படி கத்துறவ? யாராவது பாத்து புட்டு போய் என் அப்பன்ட்டையோ அண்ணன்ட்டையோ சொன்னாங்கன்னா அவ்வளவுதான். அந்த பயம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? அங்கடே நின்னு அவனை வெறிக்க வெறிக்க வேடிக்கை பாக்குதவ. அது சும்மா தேண்டி, அவன் ஆளை பார்த்தா சுமாரா தெரியறான். ஆனா உடம்ப பாடி பில்டர் கணக்காட வச்சிருக்கியான். பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அசத்துறான் போ என அழகி ரசனையோடு சொல்ல குழலி தலையில் அடித்து கொண்டாள். ரசிக்கிறது தான் ரசிக்கிறவ, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையோ? போயும் போயும் அந்த பெருச்சாலி மண்டையெல்லாம் கிடைச்சானா? என்னவோ போ. ஆனா தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிறாத. அவன் குளிச்சிட்டு வரட்டும், வா நம்ம போவோம் என்றபடி அழகியை அழைத்து கொண்டு மற்றவர்கள் இருந்த இடத்திற்கு நகர்ந்தாள். குளித்துவிட்டு அதே உடையை காய வைத்து மாட்டிக்கொண்டு வந்த முகில் அதன் பிறகு குழலியிடம் எந்த வம்பும் வைத்து கொள்ளவில்லை. ஆனால் வீடு வரும் வரை அவளை முறைத்து கொண்டேதான் வந்தான். பதிலுக்கு குழலியும் அவனை முறைத்தாலும் தாங்கி தாங்கி நடந்து வந்த அவனை பார்த்து கொஞ்சம் பாவமாக கூட இருந்தது. ஆச்சியிடம் சொல்லி பச்சிலை சாறு அரைத்து தர வேண்டுமென நினைத்து கொண்டாள். அத்தியாயம் 7. அன்று எல்லோரும் திருச்சியில் உறவினர் அனைவருக்கும் துணி எடுப்பதற்காக சென்றிருந்தனர். மறுநாள் மாப்பிள்ளை வீட்டினருக்கு துணி எடுத்து விடலாம் என நினைத்திருந்தனர். காலையில் கிளம்பி போன நண்பர்கள் எல்லாம் அப்போதுதான் திரும்பி இருந்தனர். அவர்கள் வந்த சமயம் வீட்டில் யாரும் இல்லை. முகில் நொண்டி கொண்டே வந்ததை பார்த்த நாச்சியார் அவனை பார்த்து கெக்க பெக்கேவென சிரித்து, என்னடா போகும்போது மதுரை வீரன் கணக்கா நெஞ்சு நம்பித்திட்டு போனவ இப்ப லொடுக்க பாண்டி மாதிரி வந்திருக்குதியே என சிரித்தது. நாச்சியாரை முறைத்து பார்த்த முகில், உனக்கு ஒரு நாள் இருக்கு கிழவி என பொறுமினான். டேய் போடா போக்கத்த பயல, உன்ன மாதிரி எத்தனை பயலுகளை பார்த்திருப்பிய, நீ எல்லாம் எனக்கு சுசுப்பி மாதிரி என வெற்றிலை பாக்கை இடித்து மென்று கொண்டிருந்தது. இதெல்லாம் என்ன கலாய்க்கிற மாதிரி ஆயிடுச்சேடா. எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அவ மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா இல்லாம இருந்திருந்தா நடக்கிறதே வேற என கதிரவன் காதில் முணுமுணுத்து கொண்டிருந்தான். சரி விடுடா, தெரியாம தானே செஞ்சா, இனி கவனமாயிருன்னு அவகிட்ட சொல்லி வைக்கிற என கதிரவன் அவனை சமாதானப்படுத்தினான். நான் கவனமா இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல உங்க ஃப்ரெண்ட நேரா பார்த்து ஓடியார சொல்லுங்க. மாட்டுக்கு பயந்து என் சைக்கிள்ல முட்டி விழுந்திருக்கார். என்னமோ நான் வேணும்னே பண்ண மாதிரி ரொம்பத்தேன் அலட்டிக்கிறாரு. என் சைக்கிள் வேற டேமேஜ் ஆயிட்டு, அத வேற நான் சரி பண்ணணும் என குழலியும் பதிலுக்கு சண்டைக்கு சென்றாள். ஐயோ, உங்க 2 பேர் பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்து இருக்கும் போல இருக்கே. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை எப்படிதான் சமாளிக்க போறேனோ என கதிரவன் அடுத்து கொண்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணாதான் உங்க வீட்டுக்கே நான் வருவேன் என குழலி முறுக்கி கொள்ள, வராத அப்படியே ஓடி போயிடு என முகில் அவளை முறைத்து பார்த்தான். கதிர், நல்லா கேட்டுக்கடா, உனக்கு மட்டும் இவ கூட கல்யாணம் ஆச்சு, உன் வீட்டு பக்கம் கூட நான் எட்டி பார்க்க மாட்டேன். இப்பவே ஞாபகத்துல வச்சுக்க என அவனும் முறுக்கி கொண்டான். அடச்சே, 2 பேரும் முதல்ல சண்டை நிப்பாட்டுங்க. நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. சேர்ந்து இருந்தாலே சண்டை தான் வருது. உங்களை சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு தான் போதும் போதும்னு ஆகுது என கதிரவன் இருவரையும் முறைத்து பார்த்தான். நான் எதுக்கு போவனோ? இது என்ற வீடு, இங்கதான் நிப்பேன். அவனை போக சொல்லுங்க என குழலி கைகளை கட்டி கொண்டு அங்கேயே நின்றாள். அப்புறம் போகாம உன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இங்கேயே நிப்பேன்னு நினைச்சியா? செதப்பாடி என்றபடி முகில் நகர அவன் எதிரில் காளையன் வந்து நின்றது. ஐயையோ, இது எங்க இங்க வந்து நிக்குது? இது கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போய் தானே அந்த அரலூசு கிட்ட இடி வாங்கிட்டு நடக்க முடியாம நடந்துகிட்டு இருக்கேன். இங்க பாரு மேன், அப்ப நான் வாழ அடிச்சேன், நீ என்ன துரத்துன, நான் விழுந்துட்டேன், எல்லா கணக்கும் சரியா போச்சு. மறுபடி இப்படி முறைச்சுக்கிட்டே நின்னா என்ன அர்த்தம்? ஆம்பளைக்கு ஆம்பளை ஒரு கேட்டசி வேண்டாம்? என்ன இருந்தாலும் அவங்க பொண்ணுங்க, எப்படியும் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்துக்கணும் என சொல்ல காளையன் இன்னும் அவனை முறைத்து முன்னங்கால்களை தரையில் வேக வேகமாக மண்ணை நோண்டும் அளவு சீறிக்கொண்டு அவனை நோக்கி பாய தயாராக தன் தலையை இப்படியும் அப்படியுமாக ஆட்டியது. அதை பார்த்ததுமே முகிலுக்கு பயத்தில் உடல் நடுங்கி போனது. அவன் மட்டுமல்ல, சுற்றி நின்று கொண்டிருந்த அனைவருக்குமே அப்படித்தான் இருந்தது.
காளையன் மட்டும் இருக்கும் கோபத்தில் முகில் வயிற்றில் முட்டினால் நிச்சயம் குடல் அனைத்தும் வெளியே வந்துவிடும் அளவு அதன் கொம்புகள் அவ்வளவு கூர்மையாகவும் பெரியதாகவும் இருந்தது. காளையனுக்கு கோபம் வந்தால் அதை யாரும் தடுக்க முடியாது என்பது குழலி அறிந்ததுதான். அதனால் சற்றென்று அவர்களுக்கு இடையில் வந்த குழலி, வேண்டாம் காளையா என தன் இரு கைகளையும் தன் இருபுறமும் நீட்டி அவனுக்கு குறுக்கே நின்று தடுத்தாள். திடீரென்று அவள் அப்படி செய்வாள் என எதிர்பார்க்காத பெண்கள் எல்லோரும் பதற, ஏய் குழலி, அங்க நிக்காதடி, வந்துடுடி, மாட வரட்டுண்டி, அவ வந்து பிடிச்சாதான் அது அடங்கும், நீ பாட்டுக்கு இடையில போனா அது உன்னை முட்டி தூக்கிட போகுது என அழகி பதறினாள். முகிலோ திரும்பி அழகியை பார்த்து முறைத்தான். பயத்தில் அவனுக்கு உயிரே நடுங்கி போனது. இந்த சமயத்தில் குழலையும் அங்கிருந்து நகர்ந்து விட்டால் மாடு முட்டுதோ இல்லையோ பயத்திலேயே அவன் செத்து விடுவான். இங்க பாரு குழலி, உனக்கு எனக்கு 1000 சண்டை இருக்கலாம், ஆனா அதெல்லாம் பேசி தீர்த்துப்போ. நீ பாட்டுக்கு இங்கிருந்து போயிடாத. எனக்கு காலெல்லாம் நடுக்குது, ஒரு அடி எடுத்து வச்சு ஓடக்கூட முடியாது. பத்தாததுக்கு நீ என் இடுப்ப வேற உடைச்சு வச்சிருக்க என அவன் நயமாக பேசினான். இவ்வளவுக்கும் உன் வாய் மட்டும் அடங்குதா பாரு, நான் ஒண்ணு இடிக்கலடா, நீதான் வந்து என் சைக்கிள்ல விழுந்தன்னு கரெக்டா சொல்லு என குழலி சொல்ல முகில் தன் நேரத்தை நொந்து கொண்டான். சரிதான் தாயே, நான் தான் உன் சைக்கிள்ல வந்து விழுந்தேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு தாயே. இப்ப இந்த மாட்டுக்கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்து பிளீஸ் என கெஞ்சினான். அப்படி வா வடிக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன, பொண்ணுங்க எல்லாம் உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்களா? நான் தான் தம்பி இப்ப உன்னை காப்பாத்திருக்கேன், அது ஞாபகம் இருக்கட்டும். இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்ன உன்னை சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோ என குழலி மிரட்டலாக சொன்னாள். அம்மா தாயே, நீ மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களும் இன்னில இருந்து எனக்கு தெய்வம் மாதிரி. நான் மட்டும் இந்த மாட்டுக்கிட்டே இருந்து தப்பிச்சுட்டேனா உங்க எல்லாருக்கும் கோயிலே கட்டுறேன். தயவு செஞ்சு என்னை காப்பாத்தி மட்டும் விடு என மீண்டும் அவளிடம் கெஞ்ச ஆரம்பித்தான். அவனை மேலிருந்து கீழ் கேவலமாய் ஒரு பார்வை பார்த்து, இதெல்லாம் ஒரு பொழப்பு என முணுமுணுத்த குழலி காளையன் முன்னால் சற்று நகர்ந்து சென்று, காளையா பின்னாடி போ என சொன்னாள். அவள் முன்னால் நகர்ந்ததும் சட்டென்று அவள் கையை பிடித்த முகில், ஏய் முன்னாடி போகாத, அது ஏதாவது பண்ணிட போகுது என சொல்ல அதே போல அவள் தோழிகளும் தூரத்திலிருந்து போக வேண்டாம் என கத்தி கொண்டிருந்தனர். கைய விடுறா, நான் இப்ப முன்னாடி போகலனா அது யாருன்னு கூட பாக்காது, குத்தி கிழிச்சிடும். அது உன் பக்கம் வராம நான் பாத்துக்கிறேன், நீ இங்கிருந்து ஓடு என காளையன் மீது ஒரு பார்வையை வைத்தவாறே சொன்னாள். அது எப்படி நான் போவேன்? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதானே வந்த, உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், எதா இருந்தாலும் சேர்ந்தே சமாளிப்போம் என முகில் வசனம் பேசினான். டேய் முண்டோ, அதுக்கு ஓ மேலதான்டா காண்டு, என்ன ஒண்ணும் பண்ணாது, நீ முதல்ல இங்கிருந்து போ என சொல்லியவாறே அவள் இன்னும் சற்று முன்னால் நகர அவனோ குழலி என பயத்துடன் மீண்டும் அவள் கைகளை அழுந்த பற்றினான். அவன் நடுக்கத்துடன் கைகளை பற்றி இருந்ததிலேயே அவனின் பயத்தின் அளவை புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் கைகளை விலக்கிவிட்டு மீண்டும் முன்னால் நகரப் போனவளை, குழலி, தாயி, சின்னம்மா என பல குரல்கள் ஒரு சேர அழைக்க அவள் நின்று திரும்பி பார்த்தாள். துணி எடுக்க போயிருந்த அண்ணன்மார்கள், அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, அம்மா, பெரியம்மா, வீட்டு பெண்கள் எல்லோரும் அவளை பார்த்து பதற்றத்துடன் கத்தியபடி ஓடி வந்தனர். மாடனும் சரியான சமயத்தில் வந்து காளையனை பிடித்துவிட எல்லோரும் அப்போதுதான் ஆசுவாசமாக மூச்சு விட்டார்கள். வந்ததுமே பெரியப்பா சிதம்பரம் அவளை கடிந்து கொண்டார். மாட இருக்கும்போது தானே உன்னை காளையன் பக்கத்திலே போக சொல்லியிருக்கேன், இப்போ அது வெளியில நிக்கும் போது பக்கத்துல போறியே, உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா நாங்கெல்லாம் என்ன பண்றது என திட்டினார். அவர் மட்டுமல்ல, ஆளாளுக்கு அவளை பிடித்து கொள்ள பெரியப்பாதான் எல்லோரையும் அங்கிருந்து போக சொன்னார். இனி கவனமாக இருக்க வேண்டும், என்னதான் காளையன் உன்னிடம் நன்றாக நடந்து கொண்டாலும் இது போல அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது என்ற கண்டிப்புடன் அவரும் நகர்ந்து விட்டார். போகும்போது சிதம்பரம் மட்டுமல்ல, நாச்சியாரும் சிந்தனை வயப்பட்டு இருக்க இருவர் கண்களும் சந்தித்த போது ஒரு சேர தலையாட்டி கொண்டனர். 2 நாட்களுக்கு முன்னால் இருந்து குலதெய்வ கோவிலுக்கு போக வேண்டும் என நினைத்து கொண்டிருந்தனர். இப்போது ஏதோ அபசகுனமாக தோன்ற உடனே போக வேண்டும் என நினைத்து கொண்டனர். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. அவர்கள் வீட்டில் இந்த தலைமுறையில் பெண் குழந்தைகள் எதனாலோ தங்கவில்லை.
பிறந்த 2 பெண் குழந்தைகளும் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயினர். கடைசியாக தங்கியது குழலி மட்டும்தான். இவளுக்கும் கூட நிறைய கண்டங்கள் இருக்கிறது. அதை தாண்டினால் மட்டும்தான் கடைசி வரை நலமாக வாழ்வாள். அப்படி இல்லையெனில் இவளுக்கும் மற்ற பெண் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட கதிதான் என சொல்லிவிட, அதற்கு பிறகு எல்லோரும் இவளை பொத்தி பொத்தி வளர்க்க ஆரம்பித்தனர். அதனால்தான் மேற்படிப்பு படிக்க கூட அவளை அனுமதிக்கவில்லை. உடனே திருமணத்திற்கு பார்க்க ஆரம்பித்தனர். குழலி தன் தோழிகள் அருகே சென்றதும் ஆளாளுக்கு அவளை பிடி என பிடித்து விட்டனர். அவர்களிடம் வந்த முகில், அவளுக்காவது ஒரு மனசு இருந்துச்சு, என்னை காப்பாத்த வந்தா. எங்களை தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தது மட்டும் இல்லாம எனக்கு உதவி பண்ண வந்த அவளையும் கூப்பிடுறீங்கல்ல, நல்ல எண்ணம்டி அம்மா உங்களுக்கு எல்லாம் என முகில் நொடித்து கொண்டான். ஏயா டவுன்காரர, நீ டவுன்ல தானே வளர்ந்த, ஒரு மாட்டை பத்தி விட்டு விரட்ட தெரியாதா உமக்கு? உன்னை காப்பாத்த எங்க ஊர் பொண்ணுதான் கிடைச்சதோ. நீ எப்படி போனா எங்களுக்கு என்னையா? எங்களுக்கு முக்கியம் எங்க குழலிதான், அதனாலதான் அவளை கூப்பிட்டோம் என அவனுக்கு மேல் குழலியின் தோழி ஒருத்தி நொடித்து கொள்ள, நல்லா வருவீங்கடி, எனக்கு என்ன டவுன்ல மாடு விரட்டுற ட்ரைனிங்கா கொடுக்கறாங்க, ஆளுங்களை பாரு பீத்த சிரிக்கீங்க என திட்டியபடி அவன் அங்கிருந்து நகர்ந்தான். நேராக தன் நண்பர்களை வந்து முறைத்து பார்த்த முகில், என்னோட எதிரி அந்த பொண்ணே என்னை காப்பாத்த அவ்வளவு தூரம் முயற்சி பண்ணினா, ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூடவே இருந்துட்டு ஒரு நாயும் எட்டி பார்க்கலையேடா என கடித்து துப்ப காத்திருந்த வெறிநாய் போல எல்லோரையும் வெறியோடு பார்த்தான். யார்டா சொன்னா எட்டி பார்க்கலன்னு? இங்க இருந்து எட்டி எட்டி தான் பாத்துக்கிட்டு இருந்தோம் என விஷ்ணு அசால்ட்டாய் சொல்ல, நீ போய் கண்ட மாட்டுக்கிட்ட எல்லாம் வம்பிழுத்துட்டு வருவ, உன்னை காப்பாத்த நாங்க வரணுமா என கண்மணி அவனை பதிலுக்கு முறைத்தாள். ஏண்டி சொல்ல மாட்டீங்க? இனிமே ஏதாவது ஹெல்ப்னு என்கிட்ட வருவீங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன். உங்களுக்கும் தான்டா துரோகிகளா. எத்தனை நாள் உங்க ப்ராஜெக்ட எல்லாம் கண்ணு முழிச்சு நான் செஞ்சிருப்பேன். இனி யாருக்கும் தயவு தாட்சணையும் பார்க்க மாட்டேன் என கோபப்பட்டான். டேய் கோச்சிக்காதடா, எனக்கு பதிலா தானே என் ஆளு குழலி உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, அப்புறம் என்ன என கதிரவன் நைச்சியமாக பேசினான். இந்த நொன்ன நாட்டியெல்லாம் நல்லா பேசு, மாடு முட்டை வந்தா முட்டோ யாருக்கு பின்னாடியாவது போய் ஒளிஞ்சுக்கோ என அவனிடமும் முகில் எரிந்து விழுந்தான். இன்று அவனிடம் வாயை கொடுத்தால் எல்லோரிடமும் இதே போலத்தான் பேசுவான் என புரிந்து கொண்டவர்கள் கப்சிப் என்று வாயை மூடிக்கொண்டார்கள். அன்று இரவே வேலை ஆள் மூலம் அவனுக்கு பச்சிலை சாரும் வந்து சேர்ந்தது. அதை போட்டவுடன் தான் கொஞ்சம் இடுப்பு வலியும் முட்டி வலியும் தேவலாம் போல இருந்தது. அன்று பெரியவர்கள் எல்லோரும் குலதெய்வ கோவிலுக்கு கிளம்பி விட்டதால் சேரன் சிவா இருவரையும் துணைக்கு அனுப்பி மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவர்களுக்கு துணி எடுத்து கொடுக்குமாறு சொல்லி இருந்தனர். கோவிந்தனும் சுமதியும் பத்திரிகை கொடுக்க அலைந்து கொண்டிருப்பதால் கோவிந்தனுக்கு சேரனே துணியை எடுத்து வந்து விடுவதாகவும், சுமதிக்கு வீட்டுக்கு வரும் பட்டுப்புடவையை எடுத்து கொள்ளலாம் என்றும் முடிவு செய்யப்பட்டது. சுமதிக்கும் அதுதான் வசதியாக தெரிந்தது. இதே கோவிந்தனுடன் சென்றால் அதை எடுக்காதே, இந்த அளவுக்கு வாங்காதே என ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பார். இப்படி வீட்டிற்கு வந்தால்தான் இஷ்டப்படி எடுக்கலாம் என நினைத்து கொண்டார். திருச்சியில் இருந்த அந்த மிக பெரிய ஜவுளி கடையில் யாருக்கு எது பிடித்திருக்கிறதோ எடுத்துக்கொள்ளலாம் என சிவா சொல்லிவிட்டான். இப்போதைக்கு மாப்பிள்ளை வீட்டினர் சார்பில் நண்பர்கள் மட்டும்தான் வந்திருந்தனர். அதே போல குழலியும் தன் தோழிகளுக்கு துணி எடுத்து கொடுக்க விரும்பியதால் அவர்களும் வந்திருந்தனர். பெண்கள் எல்லோருமே புடவை எடுக்கலாம் என முடிவு செய்ததால் சாஃப்ட் சில்க் வகை பட்டு சேலையை தேர்வு செய்தனர். பெண்கள் எல்லோரும் தீவிரமாக புடவை வேட்டையில் இறங்கியிருக்க, ஆண்கள் தங்கள் செக்ஷனில் சென்று வேஷ்டி சட்டையை எடுத்துக்கொண்டு 1 மணி நேரத்திற்குள்ளாக கீழே இறங்கி வந்துவிட்டனர். போகும்போது பெண்களை எந்த நிலையில் பார்த்தார்களோ இன்னமும் அதே நிலையில் புடவையை புரட்டி கொண்டே இருந்தனர். ஏண்டா முகி, இவளுங்கெல்லாம் இன்னைக்குள்ள புடவையை எடுத்துருவாளுங்களா? தெரியலடா விஷு, இவளுங்க தேடுறத பார்த்தா இன்னும் ஒரு ஜென்மம் ஆனாலும் எடுக்க மாட்டாளுங்க போல. இவர்கள் நினைத்து கொண்டதை போலவே தான் சிவாவும் சேரனும் நினைத்திருப்பார்கள் போல. அதனால் சற்று சத்தமாக, என்ன பொண்ணுங்களா, இன்னுமா புடவைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க என சிவா கேட்க, குழலியின் தோழிகள், இதோ பார்த்து முடிக்க போறான் அண்ணா என சொன்னார்கள். இந்த முறை சேரன், சரி வேறசா பார்த்து முடிங்க, இதுக்கப்புறம் சாப்பிட்டு போட்டதை நம்ம பயணம் பண்ணணும். நேரமாச்சுதுன்னா ராவுக்குள்ள ஊடு போய் சேர முடியாது, அத மனசுல வச்சுக்கிட்டு சட்டு போட்டுன்னு பாருங்க என சொன்னான். சட்டென்று கண்மணி எழுந்து, சார் நான் புடவைய செலக்ட் பண்ணிட்டேன், இங்க பாருங்க
இது எனக்கு நல்லா இருக்குமா என அவள் மேல் வைத்து காட்ட எல்லோருமே இப்பொழுது கண்மணியை தான் திரும்பி பார்த்தனர். ஐயையோ, ரோபோ ரஜினி மாதிரி எல்லாரும் தலையை திருப்பி நம்மளையே பாக்குறாங்களே. அவசரப்பட்டுட்டியே கண்மணி என அவள் மனதிற்குள் நொந்து கொண்டிருக்க, சிவாவோ இருவரையும் ஒரு மார்க்கமாக பார்த்துவிட்டு சேரனிடம் ஒரு அழுந்த பார்வையுடன் நகர்ந்து சென்றான். சேரன் கண்மணியை திரும்பி முறைக்க அவள் ஒரு அசட்டு சிரிப்புடன் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். மதி எதை எடுப்பது என திணறிக் கொண்டிருக்க ஒவ்வொரு புடவையாக புரட்டி பார்த்தராம். ஒரு அழகிய இளந்தளிர் நிற சேலையை எடுத்து கண்ணாடியில் அவள் மேல் வைத்து பார்த்துவிட்டு யாரும் பார்க்கும் முன் அவள் அருகில் அதை வைத்துவிட்டு சென்றான். புரிந்து கொண்ட மதியும் அதை எடுத்து பார்த்து தன் மேல் வைத்து பார்க்க அது அவ்வளவு அழகாக கச்சிதமாக அவளுக்கு பொருந்தி இருந்தது. ராமை திரும்பி பார்க்க அவன் மெச்சுதலாக புருவம் உயர்த்தி நன்றாக இருப்பதாக கையால் சைகை செய்தான். அழகி ஒரு சேலையை தேர்ந்தெடுத்து விட்டு அதை முகிலிடம் காட்டலாம் என நினைத்தாள். நேற்றிலிருந்து அவளை பார்த்தாலே முகத்தை திருப்பிக் கொள்கிறான். கோபமாக இருக்கிறான் போல. குழலிக்கு மட்டும் நேற்று ஏதாவது ஆகியிருந்தால் உறவினர் என்ற முறையில் முதலில் அவளைத்தான் எல்லோரும் கேட்பார்கள். அதனால்தான் குழலியை பார்த்து அவள் பதறியது. அவனுக்கும் எதுவும் ஆகிவிடக்கூடாது என நினைத்தால்தான். ஆனால் அதை சத்தமிட்டு வெளிப்படுத்த முடியுமா? அதை புரிந்து கொள்ளாமல் இப்படி கோபமாக இருக்கிறானே என நினைத்தாள். குழலி மட்டும் ஒவ்வொரு புடவையாக எடுப்பதும் வைப்பதுமாக இருக்க அவளை சுற்றி ராம், முகில், விஷ்ணு மூவரும் நின்று கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். என்னவோ ஆரம்பத்திலிருந்து அந்த வீட்டில் இருந்த மற்றவர்களை விட குழலியிடம் மூவருக்கும் சுலபமாக பேச முடிந்தது. அதிலும் விஷ்ணு, முகில் இருவரையும் சொல்லவே வேண்டாம். அவளை வம்புக்கு எடுப்பதும் பதிலுக்கு அவள் அவர்களை ஏதாவது சொல்வதுமாகத்தான் அவர்களின் பேச்சுவார்த்தையே செல்லும். இப்போதும் கூட முகில் ஒரு வெள்ளையில் சிவப்பு பூ போட்ட சாரியை எடுத்து அவள் மேல் வைத்து, இந்த கலர் உனக்கு நல்லா இருக்கும் குழலி, இதையே வாங்கிக்க. ஏன்னா பேய்ங்கெல்லாம் வெள்ளை கலர்ல தான் புடவை கட்டும், நாம தான் எல்லா படத்திலையும் பார்த்திருக்கோமே என சொல்ல குழலி அவனை திரும்பி முறைத்தாள். டேய், ஏண்டா அந்த பச்சை மண்ணுகிட்ட போய் வம்பு பண்ற? அவன் கிடக்குறான். நீ இந்த புடவைய பாரு குழலி, கருப்புல ரோஸ் கலர் பூ போட்டது. இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் பேய்களுக்கு கருப்பு கலர் தான் ரொம்ப பிடிக்குமா என விஷ்ணு சொல்ல முகில் அவனுக்கு ஐஃபை கொடுத்து சிரித்து கொண்டான். டேய், என்னங்கடா, என்னை பார்த்தா உங்க 2 பேருக்கும் எப்படி இருக்கு? அதைத்தானம்மா இவ்வளவு நேரம் 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். திரும்பவும் எங்க வாயால கேட்கணுமா? என்னன்னு? பேய் மாதிரி அழகா அம்சமா இருக்க, உனக்கு இந்த புடவையெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னோம். நீ காதுல வாங்கலையா? மூஞ்சிய பத்திலாம் யாரா பேசுறது? 2 லாரி நேருக்கு நேர் மோதின மாதிரி சப்பையான ஒரு மூஞ்சி. இதோ இங்க நிக்கிறானே, இவனுக்கு ஓடுற தண்ணியில மூஞ்சிய பார்த்த மாதிரி மூஞ்சிய ஒரு பக்கம் கோணலா இருக்கு. நீங்கெல்லாம் என்ன கிண்டல் பண்ண வந்துட்டீங்களா? மரியாதையா இங்க இருந்து போங்கடா, எனக்கு புடவை எடுத்துக்க தெரியும் என இருவரையும் திட்டி தீர்த்தாள். ஏதோ நேத்து அந்த மாட்டுக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனியே, அதுக்கு ஒரு நன்றி கடனா ஒரு நல்ல புடவையா எடுத்து கொடுக்கலாம்னு பார்த்தா ரொம்ப தான் பண்றிய என முகில் விடாமல் அவளை வம்பிழுத்தான். நீன்னு இல்ல, அந்த இடத்துல ஒரு பன்னி குட்டி இருந்திருந்தாலும் காப்பாத்திருப்பேன். அட்லீஸ்ட் கொரிலா குட்டி ஒன்ன காப்பாத்த மாட்டனா என குழலி நக்கலாக சொன்னாள். எல்லோருமே ஒரு வழியாக துணிமணிகளை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். குலதெய்வ கோயிலுக்கு போய் வந்ததில் இருந்து சிதம்பரம் ஏதோ யோசனையாகவே இருந்தார். அவர் மட்டுமல்ல, அவர் சித்தப்பா இருவருமே ஏதோ யோசனையாக இருந்தது போலத்தான் தோன்றியது. ஆனால் கல்யாண வேலைகள் எவ்வித மாற்றமும் இல்லாமல் அதே வேகத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது. அத்தியாயம் 8. சிதம்பரம் ஏதோ யோசனையுடன் சுற்றி கொண்டிருந்தாலும் கல்யாண வேலைகள் ஜரூராக நடந்து கொண்டிருந்தது. நாச்சியார் தான் தன் மகனின் கவலை முகத்தை கண்டு ஏதோ யோசித்தவராக அன்று அவரை பிடித்து நிறுத்தினார். ஐயா சிதம்பரம், எதுனாச்சும் பிரச்சனை ஐயா? ஏன் உன் மகன் எப்பவும் ஏதோ ரோசனையிலேயே கிடக்குதவ என கேட்டார். அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஆத்தா, சும்மா ஏதோ ஒரு ரோசனையில கிடக்க. நம்ம குழலி தாயி கண்ணால மட்டும் நல்லபடியா முடிஞ்சா போதும் என சிதம்பரம் பெருமூச்சுடன் சொன்னார். ஏம்பு, நம்ம பூசாரி எதுனா குறையா சொன்னாரையா
என நாச்சியார் சந்தேகமாக கேட்டார். இப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல ஆத்தா, குழலி கல்யாணம் நல்லபடியாத்தான் முடியினாரு. ஏதனா மனக்குழப்பம் இருந்ததுனாக்கா பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒரு தடவை நம்ம குலதெய்வ கோவிலுக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அத பத்தித்தான் ரோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இதுல ரோசிக்க என்னத்தையா கிடக்கு? அவருதான் அம்பது தூரம் சொல்றாருல்ல. கண்ணால முடிஞ்சதும் 2 பேத்தையும் சோடியா அழைச்சிட்டு போயா என நாச்சியார் வெற்றிலையை சுத்தம் செய்து சுண்ணாம்பு தடவி சீவலோடு சேர்த்து வாயில் போட்டு மென்றபடியே சொன்னார். ஆமாதா, அத பத்தி சம்மந்தி வீட்டுல பேசிடணும். அவங்க வேற கண்ணால முடிஞ்சதும் ஊருக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. முக்கியமா குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லியா? எதுனா எகன மொகனையா பேசுத மாதிரி இருந்தா என்கிட்ட விடு, நான் பேசுதேன் என நாச்சியார் சொல்ல சிதம்பரம் பதறி போனார். இது பாட்டுக்கு வாயை வைத்து கொண்டு சும்மா இல்லாமல் ஏதாவது பேசி வைத்தால் யார் சமாளிப்பது என நினைத்தவர், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தா என சொல்லிவிட்டார். சிதம்பரத்திற்கு இந்த நெருடல் எதனால் என்று தெரியவில்லை. எதற்கும் இருக்கட்டும் என அக்கம் பக்கத்து ஊர்களில் எல்லாம் முடிந்தவரை தங்கள் ஆட்களை வைத்து விசாரித்து பார்த்து விட்டார். அவர்கள் யாரும் இந்த திருமணத்தை நிறுத்த வேலை செய்வதாக தெரியவில்லை. அதனால்தானே சற்று ஆசுவாசமாக இருக்கிறார். திடீரென்று அவருக்கு சண்முகத்தின் முகம் மனதில் வந்து போனது. ஒருவேளை அவன் ஏதாவது பிரச்சனை செய்தால் என்ன செய்வது? அவனின் முகம் மனதில் தோன்றியதுமே இதை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது செய்தாக வேண்டும் என நினைத்தார். பிள்ளைகள் சேரன், குமரன், சிவா 3 பேரையும் அழைத்தவர் தன் மனதில் திடீரென்று சண்முகத்தை பற்றி தோன்றிய பயத்தையும் அவனால் குழலி திருமணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதையும் சொன்னவர் சேரனிடம் இந்த திருமணம் முடியும் வரை சண்முகத்தை கண்காணித்து கொண்டே இருக்கும்படியும் சொல்லியிருந்தார். அதன்படி 3 பேரும் சண்முகத்தை மட்டுமல்லாமல் அவனுக்கு உதவும் உறவினர்களையும் அவனது கூட்டாளிகளையும் தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பித்தனர். இவர்கள் பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அங்கே சண்முகம் தன் கூட்டாளிகளிடம் தன் மனக்குமரலை கொட்டி கொண்டிருந்தான். சின்ன வயசுல இருந்தே மாமம் பொண்ணுன்னு அவன் மேல எம்புட்டு பிரியமா கிடந்தேன். உங்களுக்கே தெரியும் தானடா. இப்ப என்னடானா எவனையோ டவுன்ல இருந்து புடிச்சிட்டு வந்து அவன் தான் மாப்பிள்ளனா என்னால எப்படிடே ஒத்துக்க முடியும்? விட மாட்டேன்டே. எப்படியா இருந்தாலும் அவ எனக்குத்தான் என சண்முகம் கண்கள் சிவக்க போதை தலைக்கேற கோபத்துடன் உரிமை கொண்டிருந்தான். அவன் சொன்னதை கேட்ட அவன் சக கூட்டாளிகள் அனைவரும் ஒருவரை ஒருவர் கலவரமாக பார்த்து கொண்டு மீண்டும் சண்முகத்தை பார்த்து, என்னட பேசிக்கிட்டு இருக்கிறவ? இது மட்டும் அவ அண்ணன்களுக்கு தெரிஞ்சா ஒன்ன மட்டும் இல்ல எங்க குடலையும் உருவி மாலையா போட்டுக்கிடுவான், தெரியுமில்ல என கேட்டனர். உங்கடே போக்கத்த பயில்வலா, எப்ப பார்த்தாலும் இடமறைச்சே பேசிக்கிட்டு கொஞ்சமாவது எனக்கு உதவி செய்யணும்னு என்ன இருக்காடே உங்களுக்கெல்லாம்? குழலைய மட்டும் நான் கண்ணாலம் பண்ணி புட்டா அவ அண்ணனுங்க மட்டும் இல்ல, அவ அப்பனுங்க சொந்தக்காரனுங்க எல்லா பயிலுவலும் என் காலிலத்தே விழுந்தாவணும், விழ வப்பியேன் என சண்முகம் சூளுரைத்தான். என்னட பேசுறவ? அவங்கதான் ஏற்கனவே வேற ஒருத்தனுக்கு கண்ணாலம் பேசி முடிச்சிட்டாவளே. கண்ணாலத்து கூட இன்னும் 4 நாள் தான் கிடக்கு. இப்ப போய் உனக்கு எப்படிடே கட்டி தருவாக என அவன் கூட்டாளிகளில் ஒருவன் கேட்டான். அவனுங்க கண்டிப்பா கட்டி தர மாட்டானுவ. அப்புறம் நீ என்னடே பண்ண போற? நானே கட்டிக்க போறேன். என்னடே சொல்றவ? புரியுற மாதிரி சொல்லு. அவளை கடத்திட்டு வந்து கண்ணாலம் பண்ணிக்க போறேன். என்னடே பேசுறவ? அந்த புள்ளைக்குதான் உன் மேல இஷ்டம் இல்லல்ல, அப்புறம் எதுக்குடே இதெல்லாம்? இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியுண்ட, அதனாலதான் கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட திட்டம் போடுத. ஏண்ட, நீ கண்ணாலம் கட்டிக்கிட்டா அந்த புள்ள உன்னோட வாழ்ந்துடுமா? அத பத்தி தான் உமக்கு நல்லா தெரியும்ட. தாலிய கலட்டி உன் மூஞ்சிலே விசிறி எரிஞ்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அது அண்ணனுங்க உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவானுங்க என பயத்துடன் சொன்னார்கள். தாலிய மட்டும் கட்டுனா விசிறி எரிஞ்சிட்டு தான் போவா. சாந்தி முகூர்த்தத்தையும் சேர்த்து நடத்தினதேன் அவ என் கூட இருப்பா. அதோட அவ அண்ணனுங்க அப்பனுங்க இனி எதுவும் செய்ய மாட்டானுவ என சண்முகம் இருமாப்புடன் பேசினான். அது மத்த குடும்பங்களுக்கு சரியா வரும்டே, ஆனா அவங்க குடும்பத்துக்கு நிச்சயம் சரியா வராது. ஒருவேளை அந்த புள்ளைக்கு அந்த மாதிரி ஏதா ஆகியிருந்தா கூட அவ விருப்பப்பட்டாளே ஒழிய அவளை உன் கூட அனுப்ப மாட்டாளுவ. அதுக்கும் சேர்த்து உன்னை வெட்டி பொலி போட்டுருவானுங்க.
அவ்வளவு ஏன், அவனுங்க சொந்தக்கார பையன் ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு புள்ளைய கடத்திட்டு போய் கண்ணாலம் பண்ணப்ப அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலையா? அதை விடு. சிதம்பரம் மாமாவோட 2வது மருமவ கௌசி, அது கதை எல்லாருக்கும் தெரியும்ட. சிவாதான் அதை விரும்புச்சு. அவங்க 2 பேருக்கும் கண்ணால ஏற்பாடு பண்ணப்ப இப்படித்தான். அந்த புள்ள ஊர்ல அதை ஒரு தலையா காதலிச்சவன் அதை தூக்கிட்டு போய் கெடுத்துட்டான். அதுக்காக அதை தள்ளியா வச்சாங்க. ஏதோ ஒரு வெறிநாயி உன்னை கடிச்சுதுன்னு நினைச்சுக்கமான்னு அந்த பயல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு அவங்க ஏற்பாடு செஞ்ச அதே முகூர்த்தத்துல சிவாவுக்கே அந்த புள்ளைய கண்ணாலம் பண்ணி வைக்கலையா? அதுக்கான நன்றியா அந்த புள்ள அந்த குடும்பத்து மேல எவ்வளவு பாசமா இருக்கு. இவ்வளவு ஏன், கேலி பேசுதே ஊரே கூட அவரோட அந்த முடிவை மனசார பாராட்டலையா? அதுக்கப்புறம் மறந்தும் கூட அந்த விஷயத்த யாரும் பேசக்கூடாதுன்னு தடை உத்தரவு மாதிரி அந்த ஊரே அந்த விஷயத்த பேசுறதே இல்ல. இப்போ அந்த புள்ள எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா குழந்தை குட்டின்னு குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி அவங்க பொண்ணுக்கோ ஏத்த ஒருத்தனை தேடி பிடிச்சி கண்ணாலம் பண்ணி வைப்பாவ. முட்டாள்தனமா நீயா ஒண்ணு முடிவு பண்ணி நீயா ஒண்ணு செய்யாதடே சம்முவோம். அப்புறம் வருத்தப்பட போறது நீதான். அப்படித்தான் சொல்லிவிட்டேன். என அவன் கூட்டாளிகளில் தெளிவாக இருந்த ஒருவன் சண்முகத்திடம் விரிவாக அவர்கள் கதையை எடுத்து சொல்ல, போதையில் இருந்த சண்முகம் இப்பொழுதுதான் யோசிக்க தொடங்கினான். நீ சொல்றது வாஸ்தவம் தான்டே. அதுக்காகதான் குரூப்ல உன்ன மாதிரி ஒரு டூப்ப வச்சுக்கிறது. சரியான நேரத்துக்கு எனக்கு ரோசனை சொல்லிவிட்ட பாத்தியா? என்ன நடந்தாலும் குழலி விருப்பம் இல்லாம நிச்சயம் என் கூட அனுப்ப மாட்டானுவ. அவ என்ன கண்டாலே காத தூரம் ஓடுறா. இப்போதைக்கு இந்த கண்ணாலத்தை நிறுத்தினா போதும். அப்புறம் எப்படியாவது அத்தைகிட்ட பேசி எங்க கண்ணாலத்துக்கு ஏற்பாடு பண்ணி விடுவேன். இப்ப என்ன பண்ணி இந்த கண்ணாலத்தை நிறுத்துறது என சண்முகம் தாடையில் கை வைத்து யோசிக்க தொடங்கினான். ஏண்ட, நீ தூக்கணும்னு ரோசிச்சது சரிதேன். ஆனா பொண்ணு தூக்கணும்னு ரோசிச்ச பாத்தியா, அதுதான் தப்பு என அவன் கூட்டாளிகளில் ஒருவன் சொன்னான். என்னடே சொல்றவ, புரியுற மாதிரி சொல்லு. பின்ன என்னடே, பொண்ணை தூக்குனா மட்டும்தான் கண்ணாலும் நிக்குமா? மாப்பிள்ளைய தூக்குனாலும் கண்ணாலும் நிக்கும்டே. பேசாம அந்த மாப்பிள்ளைய தூக்கிடு, கண்ணாலும் தானா நின்னுடும். மேட்டர் ஓவர் என சொன்னான். அவன் சொன்ன செய்தியில் முகமலர்ந்த சண்முகம், அட, இந்த யோசனை நமக்கு தோன்றாமல் போய்விட்டதே என தன் நண்பனை இறுக தழுவி கொண்டான். சூப்பர்டா மாப்பிள்ள, இவ்வளவு நேரம் இது எனக்கு தோணாம போயிடுச்சே. நிச்சயம் மாப்பிள்ளைய தூக்கணும். ஆனா நாம தான் செஞ்சோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. வெளியூர்ல இருந்து ஆளுகளை இறக்குவோம் என சண்முகம் தன் அடுத்த கட்ட திட்டத்தை யோசிக்க ஆரம்பித்து விட்டான். இவர்களைப் போலவே இன்னொரு குழுவும் மாப்பிள்ளையை கடத்துவது பற்றி திட்டம் போட்டு கொண்டிருந்தது. கண்டிப்பா அந்த பொண்ணை நம்மளால தூக்க முடியாதுடா. அவனுங்க அந்த பொண்ணுக்கு ஃபுல்லா பாதுகாப்பு போட்டு வச்சிருப்பானுங்க. அவனுங்களை மீறி அந்த பொண்ணை தூக்குறது கஷ்டம். இப்ப அந்த பொண்ணு நமக்கு தேவையும் கிடையாது. நமக்கு தேவை இந்த கல்யாணம் நிக்கணும். அதுக்கு மாப்பிள்ளைய தூக்குனா போதும். அந்த பையனை கல்யாணத்துக்கு முத நாள் ஊர்ல இருந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அந்த நேரம்தான் நம்ம கடத்தி ஆக்கணும். ஊருக்குள்ள பூந்து அவனை தூக்குறது கஷ்டம். கடைசி நேரத்துல தூக்குனாதான் அவனுங்க கல்யாண பிஸியில கண்டுக்காம இருப்பானுங்க. நமக்கு வேலை சுலபமா முடியும். புரியுதா என தன்னோடு இருந்தவர்களிடம் சொல்லி கொண்டிருக்க அவர்களும் தலையாட்டி கொண்டார்கள். குழலிக்கு ஆரம்பத்தில் கல்யாணம் என்றதுமே அத்தனை ஆர்வமாக இருக்கவில்லை. அதுவும் கதிரவனிடம் பேசிய பிறகு கொஞ்சம் சுணக்கமாகவே தான் இருந்தாள். ஆனால் கல்யாணத்திற்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கிறது என்ற நிலையில் கொஞ்சம் உற்சாகமாகவே இருந்தாள். ஒரு பக்கம் குடும்பத்தினரை பிரிந்து செல்வது சொல்லொன்னா துயரத்தை தந்தது. அதே நேரம் இது தன் திருமணம் என்ற உவகையும் மனதிற்கு பிடித்தவனை திருமணம் செய்ய போகிறோம் என்ற ஆர்வமும் சேர்ந்து அவளை உற்சாகம் அடைய செய்திருந்தது. அத்தனை நாட்கள் இல்லாமல் கல்யாணத்திற்கு 4 நாட்கள் இருக்கும் நிலையில் துள்ளி கொண்டு திரிந்த குழலியை பார்த்தே வீட்டினருக்கு ஆச்சரியம்தான். அதுவும் நாச்சியார் கிழவி அவளை கேலி செய்தே ஒரு வழி பண்ணியது. அன்று திருமணத்திற்கான புடவைகள் நகைகள் வந்திருந்தது. அதை பார்த்ததுமே சுமதிக்கு கண்கள் தானாக மின்னியது. கோவிந்தன் கண்டித்தும் கூட காதில் வாங்காமல் ஒரு புடவைக்கு 5 புடவையாக எடுத்துக்கொள்ள, சிதம்பரமும் அவருக்கு பிடித்ததை எடுத்துக்கொள்ளட்டும் என கோவிந்தனை கட்டுப்படுத்தி விட்டார். கௌஷிக்கு தான் அவரின் அல்ப புத்தியை கண்டு எரிச்சலாக வந்தது. அதை குழலிடம் சொல்லி குமைந்து கொண்டிருந்தாள்.
என்னடி உன் மாமியாரு பார்க்காதத பார்த்த மாதிரி இப்படி பறக்குது? இத வச்சுக்கிட்டு காலம்புறா நீ எப்படித்தான் காலம் தள்ள போறியோ தெரியல. என்ன நீ பண்றது? மாமியாராச்சே, பேருக்காவது மரியாதை கொடுத்தாவணுமே என கௌசி காதில் முணுமுணுத்து விட்டு குழலி கிலுக்கி சிரித்தாள். அதே போல நகை வந்தபோதும் சுமதி ஆர்வத்துடன் நகைகளை பார்த்து கொண்டிருக்க, இந்த முறை கோவிந்தன் திட்டவட்டமாக எதுவும் வேண்டாம் என மறுத்துவிட்டார். ஒரு அழுத்தமான பார்வையை சுமதி மேல் வீசி அங்கிருந்து நகர செல்ல, அவரும் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டார். சுமதியின் செயலில் அந்த வீட்டில் ஓரிருவருக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்தது. அது கோவிந்தன் செயலில் அப்படியே அடிபட்டு போனது. ஒருவேளை சுமதி ஏதாவது செய்தாலும் கோவிந்தன் அதற்கு விடமாட்டார் என புரிந்து கொண்டார்கள். நண்பர்கள் எல்லோரும் கல்யாணத்திற்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது என முடிந்த மட்டும் ஊரை சுற்றி பார்த்து புகைப்படம் எடுத்து கம்மாயில் குளித்து என ஆசை தீர அனுபவித்துக் கொண்டார்கள். கல்யாணம் முடிந்ததும் அவரவர் ஊருக்கு பெட்டியை கட்ட வேண்டும். ஏனெனில் எடுத்திருந்த விடுப்பு முழுவதும் முடிய போகிறது. அதற்கு மேல் அலுவலகத்தில் விடுப்பு தரமாட்டார்கள். நண்பர்கள் எல்லோரும் சந்தோஷத்தில் சுற்றி கொண்டிருக்க, கதிரவனோ 2 நாட்களாக ஏதோ யோசனையிலேயே இருந்தான். அன்றிரவு யாருமில்லாத அந்த நடுச்சாமத்தில் யாரோ ஒரு நபர் போனில் பேசிக் கொண்டிருந்தார். எப்படியாவது அந்த கதிரவனை கல்யாணத்துக்கு வரவிடாம செய்யணும். கல்யாணம் மட்டும் நின்னா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்குவேன். யாரையும் நம்ப முடியாது, அதனாலதான் உன்கிட்ட இந்த உதவியை கேக்குற. கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் தூக்கணும், அப்பதான் இந்த கல்யாணம் நிக்கும். இல்லனா வேற யாரையாவது மாப்பிள்ளையா பிடிச்சு உட்கார வச்சிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், புரியுதா என இந்த புறம் இருந்து சொல்ல, அந்த பக்கம் என்ன சொல்லப்பட்டதோ சரி என்றதோடு போனை அணைத்து விட்டார்கள். பேசிவிட்டு சென்றதும் அதிர்ந்த விழிகளோடு அதை கேட்டுக்கொண்டிருந்தவருக்கு அடுத்து என்ன செய்வதென்று புரியாத நிலை. கல்யாண நாள் காலை அழகாக விடிந்தது. குழலியை முதல் நாளே மண்டபத்திற்கு அழைத்து சென்று விட்டார்கள். அவர்களோடு வீட்டில் இருந்த இளைய பெண்களும் அவள் தோழிகளும் சென்றுவிட, மூத்த பெண்கள் ஒரு சில சம்பிரதாயங்களை செய்யும் பொருட்டும் கல்யாணத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்து வைக்கும் பொருட்டும் வீட்டிலேயே தங்கிவிட்டார்கள். அவர்கள்தான் இப்போது அறக்க பறக்க எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். தேவியே, சீக்கிரமா எல்லாத்தையும் சீக்கிரம் எடுத்து வை. நாம இங்கிருந்து இதையெல்லாம் எடுத்துட்டு போனாதான் ஐயர் அவர் வேலையவே ஆரம்பிப்பாரு. சிதம்பரத்தின் மனைவி செண்பகம் கத்திக் கொண்டிருக்க, தேவியும் அவர் சொன்னதை வேக வேகமாக செய்தார். பட்டுப்புடவை சரசரக்க பெண்கள் ஒரு பக்கம் வளைய வந்து கொண்டிருந்தால், ஆண்கள் எல்லாம் வேஷ்டி சட்டையில் கம்பீரமாக நின்றிருந்தார்கள். தங்கள் வீட்டின் ஒரே செல்ல பெண்ணின் திருமணம் என்பதால் எல்லோரும் முகமுழுக்க மகிழ்ச்சியுடனும் ஒரு பக்கம் அவளை பிரிய போகும் வருத்தத்துடனும் வலம் வந்து கொண்டிருந்தார்கள். எத்தனைதான் கவலை வருத்தம் இருந்த போதும் திருமணத்தில் ஒரு குறையும் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார்கள். 9 மணி போல முகூர்த்தம் முடிவு செய்யப்பட்டிருக்க, 7:30 மணி அளவில் மாப்பிள்ளை வீட்டினர் தங்களுக்குள் தீவிரமாக எதையோ கிசுகிசுத்துக் கொண்டிருந்ததை பார்த்த குழலி, வீட்டினருக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போவதாக கட்டியம் சொன்னது. அதே போல சற்று நேரத்திற்கெல்லாம் மாப்பிள்ளை வீட்டினரிடம் பேச சென்ற அங்கவை அத்தை ஒரு இடியோடு வந்து சேர்ந்தார். இரவு மண்டபத்தில் மாப்பிள்ளையை கொண்டு வந்து சேரன் விட்டு சென்றிருக்க, இப்போது அவனை காணவில்லையாம். எப்போதிருந்து அவனை காணவில்லை என அவன் நண்பர்களுக்கு கூட தெரியவில்லை. மெல்ல மாப்பிள்ளைய காணோம் என்ற விஷயம் மண்டபம் முழுவதும் தீயாய் பரவ ஆரம்பித்தது. அத்தியாயம் 9. நண்பர்கள் எல்லோரும் கதிரவனுக்கு ஏதாவது பரிசு பொருளை வாங்க வேண்டும் என திருச்சிக்கு சென்றிருந்தார்கள். அதனால் கதிரவன் கூட முகில் மட்டுமே துணைக்கு இருந்தான். எல்லோரும் வந்ததும் மண்டபத்திற்கு கிளம்பலாம் என்றுதான் இருவரும் காத்திருந்தார்கள். ஆனால் நல்ல நேரம் முடிய போகிறது என மாப்பிள்ளை வீட்டினரை மண்டபத்துக்கு கிளம்ப சொல்ல வேறு வழி இல்லாமல் இருவரும் அம்மா அப்பாவோடு கிளம்பினார்கள். கதிரவனின் உறவினர்கள் எல்லோரும் ஏற்கனவே மண்டபத்திற்கு வந்து விட்டதால் அவர்களை வரவேற்கும் பொருட்டு அம்மா அப்பா கொஞ்சம் முன்னால் செல்ல, அடுத்த காரில் கதிரவன் முகில் இருவரும் மட்டும் சென்றார்கள். கார் பாதி வழியில் சென்று கொண்டிருக்கும் போது ஆள் இல்லாத அந்த இடத்தில் 10-15 பேர் கொண்ட ஒரு கும்பல் காரை வழிமறித்தது. அந்த கார் குழலி வீட்டினர் உடையது. அந்த டிரைவரும் அவர்கள் வீட்டில் வேலை செய்பவர்தான். அதனால் எதிரில் வந்து நின்ற அந்த ஆட்களை கூர்மையுடன் பார்த்தார். தம்பி, இவங்கெல்லாம் வெளியூர் ஆளுக மாதிரி தெரியுது.
பொதுவா இந்த மாதிரி வெளியூர் ஆளுகளை யாருன்னு தெரியாம அவ்வளவு சீக்கிரம் ஊருக்குள்ள விட மாட்டாங்க. இப்ப யாரும் இல்லாத தெரிஞ்சு வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. இவங்கெல்லாம் நம்ம சின்னம்மாவ பொண்ணு கேட்டு வந்தவங்க அனுப்புன ஆளுங்களா இருக்குமோ? நம்ம பெரிய ஐயா அவங்கள வேணாம்னு சொல்லிட்டதால ஐயா மேல கோபத்துல இருந்தாங்க. அவங்கள கண்காணிக்க பெரிய ஐயா ஆளு வச்சிருந்தாரு. இதுவரையும் எதுவும் தப்பா தெரியலன்னு தான் கொஞ்சம் விட்டு பிடிச்சாரு. ஆனா அவங்க மனசுல பகைய வச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்கதான் யாரையோ ஆளை அனுப்பி வழிமறிக்கிறாங்க போல. எல்லாரும் காரை மறைக்கிறத பார்த்தா பயமா இருக்கு தம்பி. நான் உடனே பெரிய ஐயாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் என அந்த டிரைவர் பதறினார். முகிலோ அவரை தடுத்து, அங்க எல்லாம் இப்போ மண்டபத்துல இருப்பாங்க, தேவையில்லாம அவங்கள கலவரப்படுத்த வேண்டாம், இவனுங்களை நாங்க சமாளிக்கிறோம் என சொல்லி கதிரவனும் முகிலும் காரில் இருந்து இறங்கினார்கள். அந்த ஆட்கள் அவர்கள் இருவரையும் பார்த்து நக்கலாக, மரியாதையா எங்க கூட கார்ல ஏறிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சேதாரமும் இருக்காது, இல்லனா பின் விளைவுகள் மோசமா இருக்கும் என சொல்ல, அதையும் பார்த்துடலாம் என சொன்னபடி கதிரவன் அவர்களை நோக்கி முன்னேறினான். அதன் பிறகு இருவரும் அவர்களுடன் மல்லு கட்டி கொண்டிருக்க சற்று நேரத்தில் சேரனும் வந்து சேர்ந்தான். ஏற்கனவே கதிரவனின் பாதுகாப்புக்காக சேரன் அவனை கண்காணித்து கொண்டுதான் இருந்தான். மண்டபத்திற்கு அவன் கிளம்பும் போது ஏதோ வேலை காரணமாக சேரன் பின்தொடர்ந்து வருவது தாமதமாக வேலை முடித்து கொண்டு வந்து பார்த்தால் இருவரும் அந்த ஆட்களோடு சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த ஆட்களில் ஒருவன் கதிரவன் கையில் கத்தியால் கிழித்துவிட அவன் ஆ என்ற அலறலுடன் ஒரு ஓரமாய் போய் கையை உதறியபடி நின்று விட்டான். முகிலோ அவன் கையில் ரத்தம் வருவதை பார்த்ததும் இன்னும் கோபத்துடன் எல்லோரையும் புரட்டி எடுக்க ஆரம்பித்தான். சேரன் முகிலை ஆச்சரியமாக பார்த்தான். பார்க்க காமெடி பீஸ் மாதிரி இருந்தாலும் சண்டையெல்லாம் பயங்கரமா போடுறானே, பரவாயில்ல என நினைத்து கொண்டு சேரன் முகிலுக்கு உதவ கொஞ்ச நேரத்தில் முகிலோடு சேர்ந்து எல்லோரையும் புரட்டி எடுத்து விட்டான். ஓடி சென்ற ஒரு சிலரை தவிர மற்றவர்களை அங்கிருந்த மரத்தில் கட்டி போட்டார்கள். கதிரவன் கையில் ரத்தத்தை பார்த்ததும் சேரன், மாப்பிள சீக்கிரம் வண்டியில இருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என சொல்ல மூவரும் காரில் ஏறிக்கொண்டார்கள். சேரன் தான் வந்திருந்த வண்டியை டிரைவரிடம் கொடுத்துவிட்டு, ஆளுகளை வர சொல்லியிருக்கிறாமோ, கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க, அதுவரையிலும் இவங்களுக்கு காவயிறு என சொன்னான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து வைத்து ஊசி போட்டவர்கள் கையில் கட்டு வேண்டாம் என சொல்லிவிட்டார்கள். மண்டபத்தில் யாராவது பார்த்தால் தேவையில்லாத பிரச்சனை ஆகக்கூடும். சேரன் முகிலிடம் என்ன ஆனது என கேட்டுக்கொண்டே வர கதிரவனோ அமைதியாக ஏதோ ஆழ்ந்த யோசனையில் அமர்ந்திருந்தான். இருவரும் அவனை பார்த்தாலும் அடிப்பட்ட அதிர்ச்சியில் இருப்பான், அதனால் தேவையில்லாமல் சீண்ட வேண்டாம் என தங்களுக்குள் பேசிக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் இருவரையும் மண்டபத்தில் இறக்கிவிட்டு அங்கிருந்து நகர்ந்த சேரன் தன் தந்தையிடம் சென்று நடந்ததை சொல்ல, அவரோ மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்தாயிற்று, அதனால் மண்டபத்தை சுற்றி ஆட்களை பலப்படுத்து என சொல்லிவிட்டார். அங்கே யாரும் வர வாய்ப்பில்லைதான். ஆனால் அதை வைத்து அலட்சியமாகவும் இருக்க முடியாது. வேறு யாருக்கும் விஷயம் தெரிந்தால் தேவையில்லாத குழப்பம் வரும் என சிதம்பரம் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று விட்டார். யதார்த்தமாக அந்த பக்கம் வந்த சேரனின் காதில் முகிலும் கதிரவனும் பேசிக் கொண்டிருந்தது காதில் விழுந்தது. என்னடா கதிர், ஏன் இப்படி இருக்க? அதான் எதுவும் ஆகலல்ல, அப்புறம் என்ன என முகில் கேட்டான். என்ன முகில், எதுவும் ஆகலன்னு சாதாரணமா சொல்ற? ஒருவேளை ஏதாவது ஆகியிருந்தா? எனக்கு என்னமோ இதெல்லாம் சரி வரும்னு தோணல. சரிடா, நடந்தது உனக்கு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத என முகில் அவனை சமாதானப்படுத்தினான். குழப்பிக்கலடா, இப்போதான் தெளிவா சிந்திக்கிறேன். எனக்கு இந்த கல்யாணம் சரி வரும்னு தோணல. நான் அப்பா கிட்ட இத பத்தி பேச போறேன் என கதிரவன் சொன்னான். என்ன கதிர், விளையாடுறியா? மண்டபம் வரையில வந்துட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா உன்னை எல்லாரும் சும்மா விட்டுருவாங்கன்னு நினைச்சியா? எதையாவது நினைச்சு உன்னை நீயே குழப்பிக்காத. தயவு செஞ்சு வாய மூடிக்கிட்டு இருடா. குழலி அண்ணனுங்க எல்லாம் ரொம்ப முரட்டுத்தனமா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. கடைசி நேரத்துல வந்து கல்யாணத்தை நுப்பாட்டுன நிச்சயம் உன்னை சும்மா விட மாட்டாங்க, புரிஞ்சுக்கடா. இவனை மட்டுமா சும்மா விட மாட்டாங்க? கூட வந்த பாவத்துக்கு எங்களையும் சேர்த்துல தூக்கி போட்டு மிதிப்பாங்க என முகில் மனதிற்குள் பீதியுடன் நினைத்து கொண்டான்.
அதெல்லாம் முடியாது, நான் இப்பவே அப்பா கிட்ட பேச போறேன் என வெளியே வந்த கதிரவன் எதிரில் குழலி தன் தோழிகள் புடைசூழ புடவையில் ஏதோ ஒரு சடங்கு முடிந்து வருவதை கண்டவன் கண்களை விரித்து அவளையே பார்த்திருந்தான். புடவையிலும் அலங்காரத்திலும் அவள் பேரழகியாக இருக்க சாதாரணமாகவே அவளை விட்டு கண்ணை எடுக்க முடியாது. இப்போது கதிரவன் அவளையே வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தான். அருகில் நின்றிருந்த முகில் கதிரவனை பார்த்து மனதிற்குள், அடத்து, இதுதானடா உன் டக்கு என நினைத்து கேவலமாக பார்த்து, இப்போ சார் அப்பாவை பார்த்து கல்யாணத்தை நிப்பாட்ட போறீங்களா இல்லையா என கேட்டான். ஹிஹிஹிஹிஹி என பல்லை காட்டிய கதிரவன், அதெல்லாம் வேண்டாம் மச்சி, உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன் என்றவாறு அசடு வழிந்து கொண்டே தலையை சொரிந்தவாறு மீண்டும் மணமகன் அறைக்குள் நுழைந்து கொள்ள தலையில் அடித்து கொண்டு பின்னாலேயே முகிலும் நுழைந்து கொண்டான். இருவரையும் புன்னகையுடன் பார்த்த சேரன் இரு பக்கமும் தலையாட்டி சிரித்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். நண்பர்கள் எல்லோரும் பரிசு பொருளோடு வந்துவிட அதற்கு பிறகு மணமகன் அறையே களை கட்டி இருந்தது. ஆண்கள் எல்லாரும் பேச்சுலர் பார்ட்டி வேண்டுமென்று அடம் பிடிக்க கதிரவனோ, டேய், இங்க நிறைய பேர் மண்டபத்தை சுத்திலும் காவலுக்கு இருக்காங்க, அதனால மொட்டை மாடிக்கு போயிடலாம் என சொல்ல பெண்களை மட்டும் அறைக்குள் விட்டுவிட்டு ஆண்கள் பதுங்கி பதுங்கி பின்பக்க வழியாக மொட்டை மாடிக்கு சென்றனர். இரவு முழுவதும் குடித்துவிட்டு நள்ளிரவுக்கு மேல்தான் தூங்க ஆரம்பித்தனர். காலையில் வெயில் சுல்லென்று முகத்தில் படவும் தான் கண் விழித்தனர். முதலில் கண் விழித்த விஷ்ணுதான் ராமையும் முகிலையும் எழுப்பினான். டேய், என்னடா இப்படி உயிரை வாங்குற, கொஞ்ச நேரம் தூங்க விடுறியா என முகில் எரிச்சலுடன் தலையை சொரிந்து கொண்டே எழுந்தான். டேய், எங்க வந்திருக்கோம்னு ஞாபகம் இருக்காடா, இன்னைக்கு கதிருக்கு கல்யாணம், முதல்ல எந்திரிங்கடா என சொன்னதும் இருவரும் பரபரப்புடன் எழுந்தனர். எங்கடா அவனை காணோம், கீழே போயிட்டானா என ராம் கேட்டான். மூவரும் சுற்றி முற்றி பார்த்துவிட்டு மணியை பார்த்துவிட்டு, இன்னும் கல்யாணத்துக்கு 1 மணி நேரம் தான் இருக்கு, அப்புறம் நம்ம கூட தூங்கிட்டு இருப்பானா, வேற யாராவது வந்து அவனை எழுப்பிட்டு போயிருப்பாங்க, சீக்கிரம் வாடா, நாமளும் குளிச்சுட்டு கிளம்பணும் என அவசர அவசரமாக கீழே இறங்கி மணமகன் அறைக்கு ஓடியவர்கள் ஒவ்வொருவராக குளித்து வெளியே வந்தனர். மற்றொரு அறையில் சென்று கிளம்பி வந்த 3 பெண்களும் மூவரையும் கவனித்து, ஹேய், பட்டு வேஷ்டி சட்டையில அம்சமா இருக்கீங்கடா என சொல்லியவாறு, எங்கடா நம்ம மாப்பிள்ளை பையனை காணோம் என கேட்டார்கள். 3 ஆண்களும் அதிர்ச்சியாக, என்னது காணுமா, அப்ப அவன் இங்க வரலையா என கேட்டனர். என்னடா, உங்க கூட தானே அழைச்சிட்டு போனீங்க, இப்ப வந்து எங்கன்னு எங்களை கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும் என பெண்களுமே இப்பொழுது திகைப்புடன் அவர்களை பார்த்தனர். உள்ளே வந்த கோவிந்தனிடமும் சுமதியிடமும் கதிரவனை காணவில்லை என சொல்ல அவர்களும் பதறிப்போயினர். தங்கள் உறவினர்களில் நெருக்கமானவர்களை அழைத்து விஷயத்தை சொல்லி கதிரவன் எங்காவது தென்படுகிறானா என்று பார்க்க சொல்ல விஷயம் மெல்ல மெல்ல மண்டபம் முழுவதும் பரவிற்று. நேரமாவதை உணர்ந்து பெண் வீட்டாரிடம் கதிரவனை காணவில்லை என சொல்லி ஆளுக்கு ஒரு புறமாக எல்லோருமே அவனை தேட மண்டபம் முழுவதும் அலசி பார்த்தவர்கள் முடிவில் அவனை காணவில்லை என வந்து நின்றனர். இரவு மண்டபம் வந்தவன் எங்கே போயிருப்பான் என யாருக்கும் தெரியவில்லை. சேரன் வந்து முகிலிடம் என்ன நடந்தது என கேட்க, தயங்கி தயங்கி இரவில் பேச்சுலர் பார்ட்டிக்காக மொட்டை மாடிக்கு சென்றதை பற்றி விஷ்ணு சொன்னான். முகிலை முறைத்து பார்த்த சேரன், நேத்து அவ்வளவு தூரம் நடந்த பிறகும் அவனை எப்படி தனியா அழைச்சிட்டு போன என திட்டினான். சாரி சேரன் சார், மண்டபம் வந்தாச்சு, சுத்திலும் ஆளுங்க இருக்காங்க, உள்ள யாரும் வர முடியாதுன்னு தைரியத்துலதான் அழைச்சிட்டு போயிட்ட என சொன்னான். என்ன நடந்தது என கோவிந்தன் கேட்ட பிறகுதான் இரவு கதிரவனை தாக்க வந்ததை பற்றி சொல்ல, சுமதியோ, ஐயோ, என் பிள்ளைய யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா என கதறி அழத் தொடங்கினார். அப்படியெல்லாம் எதுவும் ஆகியிருக்காது, நம்ம ஆளுங்க தேட போயிருக்காங்க, பயப்படாதீங்க அத்தை என சொன்ன சேரனை பார்த்து ஆங்காரமாக சுமதி கத்த தொடங்கினார். என்னையா பயப்படாத, ஒரே பிள்ளைய வச்சிருக்க, அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன். அப்பவே உறவுக்காரங்க சொன்னாங்க, இந்த வீட்டுல பொண்ணு எடுக்காத, அருவா வெட்டு கத்தின்னு இன்னும் மாறாம இருக்கானுங்க. நான் கேட்டேனா, இப்ப என் ஒத்த பிள்ளை என்னாச்சுன்னு தெரியாம நிக்கிறேனே என அழுது ஆற்றினார். கதிரவன் பக்க உறவினர்களும் வந்து பொண்ணு ராசி இல்லை, அது இது என பேச ஆரம்பிக்க அப்படியே மண்டபத்தில் உள்ளவர்களும் அது போலவே பேச ஆரம்பித்து விட்டார்கள்.
முதலில் பொறுமையாக கதிரவன் பக்கத்தினரை சமாதானப்படுத்தி கொண்டிருந்த குழலி வீட்டினர் ஒரு கட்டத்தில் பொங்கி எழுந்து விட்டார்கள். போதும், நிறுத்துங்கம்மா என உரிமைய சேரன் எல்லாரையும் பொதுவாக பார்த்து, இன்னொரு வார்த்தை எங்க குழலிய பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க, இங்க யாரும் உசுரோட திரும்பி போக மாட்டீங்க. வெட்டி பொலி போட்டுருவேன். மாப்பிள்ளைய பத்தின செய்தி இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்து சேரும். அது வரையிலும் ஒரு சத்தம் இருக்கக்கூடாது. மூச் என வாயில் விரலை வைத்து மிரட்டியவன் எல்லோரையும் எரித்து விடுவதைப் போல முறைத்துவிட்டு தன் அண்ணன்மார்களுடன் வெளியே சென்றான். பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறான்? நான் அப்பவே இந்த குடும்பம் வேண்டாம்னு சொன்னேனே, கேட்டீங்களா? ஒரே பையனை கொண்டு வந்து இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறோமே என சுமதி கோவிந்தனை குற்றம் சாட்டி கொண்டிருந்தார். 1/2 மணி நேரத்தில் வந்த சேரன் சுமதியை முறைத்து அவர்கள் வீட்டு உறவினர்களையும் பார்த்து, உங்க பையனை யாரும் கடத்திட்டு போகல, எதுவும் செய்யவும் இல்ல, இங்கிருந்து அவன்தான் ஓடி போயிருக்கான், கோழப்பைய என சொன்னான். இவ்வளவு நேரம் குடும்ப விஷயம் என பேசாமல் இருந்த நண்பர்கள் இந்த முறை சேரனிடம், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சேரன், உங்களுக்கு கோபம் இருந்தா அவனை ஏதாவது திட்டுங்க, அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பேசாதீங்க, எங்க கதிர் அப்படி செய்யற ஆள் இல்ல என தவிப்புடன் சொன்னார்கள். குழலியின் இன்னொரு அண்ணன் சிவா, இத நாங்க சொல்லல தம்பி, உங்க கதிரே இப்பதான் சொன்னான். உங்க கதிர் போன வண்டிய எங்க பசங்க சென்னையில மடக்கி பிடிச்சிட்டாங்க. எங்க பசங்களுக்கு போன் பண்ணி அவன்கிட்ட கொடுக்க சொன்னப்போ அவனே பேசினான். அவனை நேத்து வெட்ட வந்ததுல அவன் பயந்து போயிட்டானா. அது மட்டும் இல்லாம சினிமாவில அவனுக்கு ஹீரோவா சான்ஸ் வந்திருக்கான். இன்னைக்கு ஆடிஷன்ல கலந்துக்கலனா அதுக்கப்புறம் அவன் ஹீரோ கனவு கனவாவே போயிடும்னு சொல்றான். வேணும்னா நீங்களும் பேசுறீங்களா என கேட்டான். முகிலின் முகம் மாற நண்பர்கள் இப்போது அவனிடம் சென்று என்னவென்று கேட்டார்கள். அத்தியாயம் 10. முகிலிடம் நண்பர்கள் என்னவென்று கேட்க ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே கதிரவனுக்கு இந்த விஷயம் தெரியும் என்றும் அப்போதிலிருந்து அவன் அதை பற்றிய யோசனையிலேயே இருந்தான் என்றும் சொன்னான். நான் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டப்போ, ஏற்கனவே டைரக்டர் கிட்ட நடிச்சு காட்டி நல்ல பேர் வாங்கிட்டேன்டா, இந்த முறை நான் போனா கட்டாயம் எனக்கு ஹீரோ சான்ஸ் கிடைக்கும்னு சொன்னான். முகில் தன் நண்பர்கள் மூலம் சென்னையில் விசாரித்து பார்த்தபோது இப்போது மேக்கப் டெஸ்டுக்கு தான் கூப்பிடுகிறார்களாம். அவனுக்கு ஓகே சொல்லிவிட்டால் உடனே பூஜை போட்டு சில டேக்குகள் எடுக்கலாம் என இருக்கிறார்களாம். இத பத்தி நான் எதுவும் கதிர்கிட்ட சொல்லல. நேற்று இரவு யாரோ அவனுக்கு போன் செய்து விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள். நள்ளிரவில் திடீரென முழித்து பார்த்தபோது கதிரவன் எதையோ யோசித்தபடி உட்கார்ந்திருந்தான். என்னவென்று கேட்டபோது அவன் முகிலிடம் விஷயத்தை சொல்ல, டேய், மனசை போட்டு குழப்பிக்காத. உன்னை நம்பி கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்க. உனக்காக ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா. இப்போ நீ அவளை விட்டுட்டு போனேனா அது பெரிய பாவம். இந்த படம் இல்லைன்னா என்ன, இன்னும் 100 படம் நடிக்கலாம் என முகில் அவனை ஆறுதல் படுத்தினான். புரியுதுடா, இருந்தாலும் இவர் பெரிய டைரக்டர். இப்போ இவர் கூப்பிட்டு போகாம இருந்தா அதுக்கப்புறம் நல்ல சான்ஸ் கிடைக்குமான்னு யோசனையா இருக்கு என கதிரவன் கண்களை மூடியபடி சொன்னான். உனக்கு நல்ல திறமை இருக்கு கதிர், கண்டிப்பா இதை விட பெரிய சான்ஸ் கிடைக்கும். அதையே யோசிச்சு குழப்பிக்காம பேசாம தூங்கு என்று சொல்லிவிட்டு அவன் படுத்து கண்ணை மூடியதை பார்த்ததும் நானும் தூங்கிவிட்டேன். அதன் பிறகுதான் அவன் அங்கிருந்து சென்றிருக்க வேண்டும் என சொன்னான். கேட்டுக்கொண்டிருந்த எல்லோருக்குமே ஐயோ என்றிருந்தது. தங்கள் நண்பன் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்துவிட்டானே என எல்லோருக்குமே என்ன செய்வதென்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்தார்கள். கதிரவன் நிலையிலிருந்து யோசித்தபோது எத்தனை நாட்களாக இது போல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காதா என அவன் அலைந்து கொண்டிருக்கிறான் என்பதும் அவர்களுக்கும் தெரியும். அதனால் முழுதாக அவனை குற்றம் சாட்டவும் முடியவில்லை. குழலியோ அவளது அறையில் அலட்டி கொள்ளாமல் அமர்ந்திருந்தாள். கதிரவன் ஓடிப்போனது அவளை பெரிதாக பாதிக்கவில்லை. எதுவோ ஒன்றிலிருந்து விடுபட்டதைப் போல ஒரு உணர்வுதான் தோன்றியது. இனி இப்போதைக்கு கல்யாண பேச்சை எடுக்க மாட்டார்கள், அதுவரை வீட்டில் சும்மா இருக்க முடியாது என ஏதாவது சாக்கு சொல்லி முதுகலை படிப்பிற்கு விண்ணப்பிக்கலாம் என யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் எண்ணத்தில் இடி விழுந்தது போல கூட்டத்தில் இருந்த ஒரு மீசைக்காரர் குழலி வீட்டினரை பார்த்து, ஏம்பா, அந்த பய ஓடி போயிட்டா என்ன, நம்ம சாதி சனத்துல பயலுவலுக்கா பஞ்சம், மொற பசங்களே கொல்ல பேரு இருக்கானுவளே என சொல்ல அந்த வாய்ப்புக்காகவே காத்திருந்ததை போல சண்முகத்தின் அப்பா, அப்படி சொல்லுங்க பெரியப்பு, அப்பவே நம்ம சமூகத்துக்கு என் தங்கச்சி பொண்ணு குழலிய கேட்டேன், அவத்தேன் முடியாதுன்னு புட்டு டவுன்ல இருந்து மாப்பிள்ளைய தேடி பிடிச்சிட்டு வந்தாக,
இப்ப என்ன ஆச்சு? அந்த பையன் ஓடி போயிட்டான் என ஏளனமாக சொன்னார். அதெல்லாம் முடிஞ்சு போன கதப்பா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இப்போ வந்தேன், என்ன கெட்டு போச்சு? இப்பவே சமூகத்தை குழலி கழுத்துல தாலிய கட்டச் சொல்லுவோம் என அந்த மீசைக்காரர் சொன்னார். நாங்க தயாருதான். அந்த வீட்டு பெரிய மனுஷருக்கு சரினா எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல என இதுதான் சந்தர்ப்பம் என சண்முகத்தின் தந்தை அதை பயன்படுத்தி கொண்டார். அவருக்கு ஆதரவாக அந்த மீசைக்காரர், அவன் சொல்றதும் சரிதானப்பா. சம்முவம் குழலிக்கு சொந்த மாமன் அவன் தானே. உறவுதான் எல்லாருக்கும் முறையே வரும். யோசிக்காம அவனுக்கு கட்டி வை சிதம்பரம் என சொன்னார். இனிமே அவர் என்ன கேக்குறது? அவர் பேச்ச கேட்டுத்தேன் என் தங்கச்சி பொண்ணு இந்த நிலைமையில வந்து நிக்கிறா. பெரியவக நீங்களே யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க, அதுக்கு அவர் கட்டுப்படுவாரு என சொல்ல குழலி குடும்பத்தினர் எல்லோருக்குமே அதிர்ச்சி. சாதாரணமாக கேட்டால் பெண் கொடுக்க மாட்டார்கள் என்று சபைக்கு நடுவில் வைத்து கவனமாக கிடுக்குப்பிடி போடுகிறார். இப்போது சண்முகத்தை திருமணம் செய்ய வேண்டாம் என மறுத்தால் அவர்கள் பக்க உறவினர்கள் மட்டுமல்லாமல் தங்கள் உறவினர்களே சும்மா விடமாட்டார்கள். சிதம்பரத்திற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு நிற்க குமரனோ இலக்காரமாக சண்முகத்தை பார்த்து, யாரு இவன்? எங்க குழலிக்கு மாப்பிளையா? ஒரு தராதரம் வேண்டாம். கல்யாண மாப்பிள்ளை ஓடி போயிட்டா கண்டவங்களையும் கொண்டு வந்து உட்கார வச்சிருவீங்களா என எகிரினான். ஏம்பா, கொஞ்சம் மரியாதையா பேசு. படிச்சு புட்டா என்ன வேணாலும் பேசுவியா நீயே? அவரும் ஊருக்குள்ள ஒரு பெரிய தலைக்கட்டுதேன். நீ உன் பாட்டுக்கு வாய விடாத என இன்னொரு மீசைக்காரர் அவனுக்கு மேல் எகிரினார். சேரனோ கூட்டத்தை பார்த்து, கல்யாணம் முடியறவரை எந்த பிரச்சனை வேணாம்னு தான் நானும் ஒரு விஷயத்த எல்லார்கிட்டயும் மறைச்சேன். ஆனா இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சபைக்கு நடுவுல எப்போ சண்முகத்தோட அப்பா எங்க மாமங்காரு தேவையில்லாம பேசினாரோ நானும் பேச வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நேத்துக்கே மாப்பிள்ளைய மறிச்ச வெளியூர் ஆளுங்க வேற யாரும் இல்ல, இவரோட பையன் சண்முகத்தோட ஆளுங்கதான். அவனுவல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாச்சு. விசாரணையத்தான் இந்த உண்மை தெரிய வந்துச்சு என சண்முகத்தை பார்த்து கோபத்துடன் சொன்னான். சண்முகத்திற்கு டன் டன்னாக அதிர்ச்சி. நேற்று கடத்தி வர சென்ற ஆட்கள் தகவலே இல்லாமல் தலைமறைவாகவும் என்னானதோ ஏதானதோ என்ற பதைபதைப்பில் இருந்தான். அவர்கள் வரவில்லை என்றால் வேறு வழியில் திருமணத்தை நிறுத்தலாம் என அவன் நினைத்திருக்க, இங்கேயோ கதிரவன் ஏற்கனவே காணாமல் போயிருந்தான். அதனால் சண்முகம் நல்ல பிள்ளை போல அமர்ந்திருக்க, இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அவனுக்கு சாதகமாக சென்றதை எண்ணி உள்ளுக்குள் மகிழ்ந்து கொண்டிருந்தான். இந்த சேரன் அதை கண்டுபிடிப்பான் என்றோ எல்லோருக்கும் மத்தியில் அதை போட்டு உடைப்பான் என்றோ எதிர்பார்க்காதவன் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டு நின்றான். கூட்டத்தில் மெலிதாக சலசலப்பு. பிறகு அவனுக்கு ஆதரவாக பேசிய அந்த மீசைக்காரர்களே அவனை திட்டி தீர்த்தார்கள். சண்முகத்தின் அப்பாவோ ஏதோ குழலி மேல் இருந்த ஆசையில் அப்படி செய்து விட்டான். அவளை திருமணம் செய்து கொண்டால் திருந்தி நல்லபடியாக இருப்பான் என்று பேச சிதம்பரம் வெகுண்டு எழுந்து விட்டார். எங்கள் வீட்டு திருமணத்தை பற்றி முடிவெடுக்க எங்களுக்கு தெரியும், எல்லோரும் பேசாமல் இருங்கள் என உரும சர்வமும் நடுங்க எல்லோரும் அமைதியாகி விட்டார்கள். தனது இரு தம்பிகளையும் அழைத்து அடுத்து என்ன செய்வது என தீவிரமாக அவர்களோடு கலந்துரையாட ஆரம்பித்தார். அழகிரி தன் யோசனையாக, ஏன நம்ம ராஜாங்கத்து மாவன் ரைஸ் மில் வச்சிருக்கியான். நம்ம சொத்துல பாதிக்கு அவனுக்கும் வசதி இருக்கு. என்ன ஒண்ணு, குழலி அளவு படிக்கல, அவன வேணும்னா என சொல்ல குழலியோ நாச்சியாரை இடித்தாள். ஏ கிழவி, அந்த குடிகார குப்பனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன், ஏதாவது சொல்லி தட்டி விடு என நாச்சியாரின் காதில் ஓதினாள். ஏப்பு, அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா ரைஸ் மில்ல வித்துப்புட்டு ஒரு சாராய கடை ஆரம்பிச்சு கொடுத்துடு. ஏன்னா அவன் சொத்தை பாத்துக்கிறத விட்டுவிட்டு பொழுதன்னைக்கு அங்கேதான் கிடைக்கிறானா என நாச்சியார் இடக்காக சொன்னார். எல்லோர் முகமும் தொங்கி போக கண்ணையன், என நம்ம சொக்கமாவன் அவனும் ஓரளவு வசதிக்காரன் தானே, அவனை பாப்போமா என கேட்டார். குழலி மறுபடி நாச்சியார் காதில், அந்த குண்டு கருப்பை எனக்கு வேண்டாம் பாட்டி என சொன்னாள். ஏண்டாப்பா, அவன் கலர் என்ன, என் பேத்தி கலர் என்ன? அவன் படிப்பென்ன, என் பேத்தி படிப்பென்ன? 2ஆம் கிளாஸ் கூட தாண்டாத பைய என் பேத்திக்கு மாப்பிள்ளையா? 2 பேத்துக்கும் இத வச்சு பின்னால சண்டை வரும்டே, பெரியவ சொல்லுதேன் கேளு என சொன்னார்.
ஊர்க்காரர்களை பற்றி ஓரளவு தெரிந்த சிதம்பரமும் அவர் சொல்வது சரி என்றே நினைத்தார். அந்த சோழன் அவன் பொருந்தி வருவானா மச்சான் என சங்கவையின் கணவர் கேட்டார். கூட்டத்தில் அமர்ந்து அதை கேட்டுக்கொண்டிருந்த சோழனும் ஆசையாக எழுந்து குழலியை பார்க்க அவன் பல்லை பார்த்து பயந்தவள், அங்க பாரு பாட்டி, பேரழக சூர்யா கூட தோத்துருவார் போல இருக்கு. இவன் எனக்கு வேண்டாம் என சொன்னாள். ஏண்டி, பல்லு தூக்கலா இருக்கிறதெல்லாம் ஒரு குறையாடி என நாச்சியார் சலித்து கொண்டார். அவ்வளவு இருந்தா நீயே கட்டிக்கிய என குழலி கடுகடுத்தாள். ஏற்கனவே நான் ஒவ்வொருத்தனையா தட்டி கழிக்கிறத பார்த்து எல்லாரும் என்ன முறைச்சிக்கிட்டு நிக்கிறானுவ. இதையும் ஏதாவது சொன்னேனா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவானுவ என நாச்சியார் பயத்துடன் சொன்னார். ஏ கிழவி, இப்ப மட்டும் நீ எதையாவது சொல்லி அவனை துரத்தல, இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாளே ஞாபகம் வச்சுக்கோ, சொல்லிட்ட என குழலி கோபத்துடன் முறைத்தாள். சொன்னா அவனுங்க கொள்ளுவானுங்க, சொல்லலனா இவ கொள்ளுவா. ஏன் ஆச்சியா, ஓ நிலைமை இப்படி ஆயிடுச்சடி என மனதுக்குள் புலம்பிக் கொண்டவர் தன் மகன்களிடம் திரும்பி, ஏண்டா அந்த பையன் அங்க நிக்கும் போதே பல்லு இங்கன வருது, ஏண்டா என் பேத்திக்கு இப்படி மாப்பிள பாக்குறீங்க? அவன் என்ன ஒன்னுத்துக்கும் ஆவாத பொருளா போயிட்டாளா? பேசாம வீட்டுக்கு நடைய கட்டுங்க, பொறுமையா பார்த்து கனாலம் பண்ணி வைக்கலாம் என சொன்னார். ஆத்தா, பேசாம வாய மூடு. இப்படியே நம்ம அழைச்சிட்டு போனா ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. மாப்பிள்ள ஓடி போயிட்டான், பொண்ணுக்கு என்ன குறையோன்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதோட இதுக்கப்புறம் நம்ம வெளியில மாப்பிள்ள பார்க்க முடியுமா? எப்படியும் நம்ம சொந்த பந்தத்துல தான் கட்டி கொடுக்கணும். அதை இப்பவே செஞ்சா என்ன? இப்ப இருக்கிற நிலைமைக்கு இவளை வச்சு காவ காக்கவும் முடியாது. மாப்பிள்ளைய தூக்க நினைச்சவன் நம்ம பொண்ணை தூக்குனா என்ன ஆகுறது? எங்களை மீறி ஒன்னும் செய்ய முடியாது தான். ஆனா எப்பவும் அவளை காவந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது என்ற முத்து சற்று அதட்டலாக நிதர்சனத்தை சொன்னார். அடுத்து ஒருவனை சொல்ல குழலி இடையிட்டு, அந்த கஞ்சா குடிக்கி என ஆரம்பிக்க நாச்சியார் அவளை முறைத்து பார்த்தார். உனக்கு என்னடி பிரச்சனை? உண்மையை சொல்லு. உன் மனசுல நீ எதையோ நினைச்சுக்கிட்டு தான் இதையெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியுது. உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அவன் யாருன்னு சொல்லு. ஒத்து வந்தா நான் உன் பெரிய பண்ணிட்ட அவனை பத்தி பேசுத என சொன்னார். கதிரவனின் நண்பர்களும் குழலி குடும்பத்தை பார்த்தபடிதான் நின்றார்கள். ஒவ்வொருவரையாக அவர்கள் தட்டி கழிப்பதையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். குழலிதான் ஏதோ சொல்கிறாள் என்பது வரை எல்லோருக்கும் புரிந்ததுதான். ஸ்ரேயா கூட ஒருவேளை கதிரவன்